Hello, good evening. குட் ஈவினிங் குட் சார். ஈவினிங் சார். Good evening, sir. இந்த செஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான கண்டென்ட் தான் இந்த செஷன்ல இருக்கும். பட் நிறைய பேருக்கு வந்து இது தெரியும். ஆனாலும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது சில விஷயங்களை. இந்த ஃபினான்சியல் இயர் நம்ம வந்து அதாவது நம்ம வந்து இந்த வீக்ல வரக்கூடிய ஃபினான்சியல் இயர், அதாவது நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயர் 1ஆம் தேதிக்கு டேட்டா மூவ் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து ஸ்டார்டிங்லே அதுக்கான அவேர்னஸ் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபியூச்சரில் நம்ம பண்ணக்கூடிய செட்டிங்ஸ்னால வரக்கூடிய ஒரு சில எரரை வந்து நம்ம வந்து ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். நிறைய ஃபீல்டு வந்து சென்சிட்டிவ் ஃபீல்டு வந்து டேலியில் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சென்சிட்டிவ் ஃபீல்டு எல்லாம் நம்ம வந்து டச் பண்ணோம் அப்படின்னா டேலி வந்து எரர் காட்டும். அந்த எரருக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதர்வைஸ் நம்ம தெரியாம புதுசாக ஜாயின் பண்ணவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணிடும். ப்ராப்பர் டேட்டா பேக்கப் நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான எரர் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் தான் இன்னைக்கு நம்ம வந்து அதாவது அந்த மாதிரியான ஒரு சில ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பீரியட் அப்படி நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பீரியட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி நம்ம டேலியில் டேட்டா நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டேலி நம்மளுக்கு வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாக காட்டுது. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து என்ன டேட் நம்மளுக்கு இருக்கோ அதைத்தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டேலி வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கக்கூடியது வந்து ஃபினான்சியல் இயருக்கானது. ஓகேங்களா? அதாவது பீரியட். இங்கே இருக்கக்கூடியது வந்து கரண்ட் டேட் அப்போ நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? என்ன டேட் வந்து இங்கே ஆக்டிவ்ல இருக்கோ அந்த டேட்ல தான் நம்ம வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணும்போது வவுச்சர் டேட்டா நம்மளுக்கு இருக்கும். தென் இந்த டேட் நம்ம வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி நம்ம வந்து பில் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நாம தான் மேனுவலாக டேட் வந்து நம்ம வந்து மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி டேட்டா ஓப்பன் பண்ணுறீங்க. அதாவது கம்மிங் வெனஸ்டே நீங்கள் வந்து டேலி டேட்டா ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ போயிட்டு நீங்கள் 1/4/2026 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா டேலி அக்செப்ட் பண்ணிக்காது. டேட்டா வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா? டேட் நம்மளுக்கு எடுத்துக்காது. ஸோ ரீசன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பீரியட் அப்படிங்கிறது கரண்ட் பீரியட் நம்ம சேஞ்ச் பண்ணலை அப்படிங்கிறது தான் மீனிங். சில நியூ யூசர் வந்து இந்த பீரியட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நம்ம எங்கே கொடுத்துருக்கோம், புதுசாக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கம்பெனி கிரியேஷன்ல தான் நம்ம வந்து இந்த டேட் நம்ம வந்து செட் பண்ணோம். அங்கேருந்து தான் இந்த டேட் வந்து எடுத்துட்டு வருது. ஒருவேளை நம்ம கம்பெனி ஆல்ட்ரேஷன் ஸ்க்ரீனில் போயிட்டு இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. பட் அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒன்று. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ட் கே அப்படிங்கிறது எடுத்து ஆல்டர் அப்படிங்கிறதுல போயிட்டு இங்கே தான் நம்ம வந்து டேட் சேஞ்ச் பண்ணணும் 1/4/2026 அப்படிங்கிறது இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான முடிவை வந்து எடுப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஃபீல்டு. இங்கே போயிட்டு நம்ம வந்து பீரியட் மாற்றக்கூடாது. ஏன்னா நியூவாக நம்ம வந்து கம்பெனி கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ ரீசெண்டாக தான் டேலி சாஃப்ட்வேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா எப்போ நம்ம வந்து டேட் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம், எந்த ஸ்க்ரீனில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம் அப்படிங்கிற ஐடியா வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ கம்பெனி கிரியேஷனில் தான் நம்ம வந்து டேட் நம்ம வந்து கொடுத்தோம். அதனால கம்பெனி கிரியேஷனில் போயிட்டு நம்ம வந்து 1/4/26 அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எரர் காட்டும். டேட்டா வந்து லாஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு எரர் காட்டுது. இந்த எரருடைய மீனிங் என்னன்னா லெஜருடைய ஓப்பனிங் பேலன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக 1/4/2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் இருக்கும். அந்த டேட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாறிடும். பட் வவுச்சர் ரெக்கார்ட் பண்ண டேட்டில் டிரான்சாக்ஷனில் எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. ஆனால் ஓப்பனிங் பேலன்சஸ் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். அப்போ இது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ புதுசாக நம்ம வந்து டேட்டா எதுவுமே நம்ம என்ட்ரி பண்ணலை, தெரியாமல் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் அல்லது வேற ஏதோ ஒரு 1 ஏப்ரல் டேட் நம்ம வந்து கொடுத்துட்டோம். அட் தி டைம் ஆஃப் கம்பெனி கிரியேஷன் இப்போ தான் நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கோம், இன்னும் டேட்டா எதுவுமே என்ட்ரி பண்ணல, இல்லைனா ஏதாவது ஒரு சில ஓப்பனிங் பேலன்சஸ் மட்டும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இம்மிடியேட்டாக நம்ம வந்து இந்த கம்பெனி கிரியேஷன் ஆல்டர் பண்ணுறோம் அப்படின்னா டேலி அக்செப்ட் பண்ணும். ஓகேங்களா? பட் இந்த மாதிரி ஃபினான்சியல் இயர் டேட் ஃபினான்சியல் இயருக்கு நம்ம மூவ் ஆகுறோம், நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயருக்கு மூவ் ஆகுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கம்பெனி ஆல்ட்ரேஷன் ஸ்க்ரீனில் போயிட்டு நம்ம டேட்டை வந்து மாற்றக்கூடாது. ஓகேங்களா? இது கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு டேட்டா லாஸ்ட்டை வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இது தவறான ஒரு ப்ராக்டிஸ். அட் த சேம் டைம்ஸ்
ஒவ்வொரு ஃபினான்சியல் இயருக்கும் தனித்தனியாக கம்பெனி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸும் வந்து டேலியில் தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ செப்பரேட்டாக நம்ம வந்து ஒரு ஃபினான்சியல் இப்போ இந்த ஃபினான்சியல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயர் இருக்கு, வி ஹாவ் டு கிரியேட் அ செப்பரேட் கம்பெனி டேட்டா அப்படிங்கிறது கிடையாது. நோ நீட் டு கிரியேட் அனதர் கம்பெனி டேட்டா ஃபார் நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயர் ஆர் நியூ ஃபினான்சியல் இயர். ஆல்ரெடி நம்ம வந்து டேலி சாஃப்ட்வேர்ல ஒரு டேட்டா நம்ம என்ட்ரி பண்றதுக்காக ஒன் டைம் நம்ம வந்து கம்பெனி கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அகைன் நம்ம வந்து ஒவ்வொரு ஃபினான்சியல் இயருக்கும் ஒவ்வொரு கம்பெனி கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணவே கூடாதா அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் மீன் பண்ணல. அவசியம் கிடையாது. அப்ப நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயருக்கு நம்ம டேட்டா நம்ம வந்து கண்டினியூ பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல சிம்பிளி நம்ம வந்து ஆல்ட் F2 கொடுத்து நீங்க பீரியட் அப்படிங்கிறத மட்டும் நாம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து 1/4/26 31st March 27 அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட் பீரியட் அப்படிங்கிறது நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அதர்வைஸ் கரண்ட் டேட் வந்து வெனஸ்டே 1st April 2026 அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் டேட் வந்து என்னவாக எடுத்திருக்கு அப்படின்னா 1st April அப்படின்னு எடுத்திருக்கு. இப்போ நீங்க F2 கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 2nd April அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து பீரியட் நம்ம வந்து மூவ் பண்றோம். நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயருக்கு நம்ம டேட்டாவை நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஆல்ட் F2 கொடுத்து தான் நம்ம மாற்றணும். கம்பெனி ஆல்ட்ரேஷன் ஸ்க்ரீன்ல போயிட்டு ஃபினான்சியல் இயர் டேட்டை நம்ம வந்து மாத்துறது கூடாது. புதுசா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணணும் நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இருக்கு அப்படிங்கிறதும் இங்க கிடையாது. ஓகேங்களா? இதுல வந்து நம்ம நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வவுச்சர் நம்பரிங்ல நம்ம ஒரு சில கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். பெரும்பாலும் நம்ம பிரிண்ட் அவுட் கொடுக்கக்கூடிய வவுச்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா சேல்ஸ் வவுச்சராக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ சேல்ஸ், இந்த சேல்ஸ்ல ப்ரீவியஸ் இயருக்கு ஏதாவது நம்பரிங்ல ஏதாவது செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் சொல்லுங்க சார். சார் இப்போ ஒரு வருஷத்துல இருந்து இன்னொரு வருஷம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ம், போன வருஷத்தோட டேட்டாவை அட் எனி காஸ்ட் யாரும் எடிட் பண்ணிடக்கூடாது ஓகே அப்படின்றத ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கு சார். ஓகே, வெரி குட், நல்ல விஷயம். அந்த மாதிரி நம்ம வந்து காமனா ஒரு கம்பெனி நம்ம ஓபன் பண்ணும்போது சிம்பிளி யார் வேணுமானும் அந்த டேட்டா வந்து அக்சஸ் பண்ணலாம், ப்ரீவியஸ் இயருக்கு மூவ் பண்ணலாம். அந்த டைம்ல நம்ம வந்து டேட்டா வந்து ஆல்டர் பண்ணக்கூடாதுங்கிறதுனால ஒரு காமன் செக்யூரிட்டி செட்டப் நம்ம வந்து பண்ணி வைக்கணும். இது ஒரு நல்ல கேள்வி. பட் இதை நான் வந்து செக்யூரிட்டி கண்ட்ரோலுக்குள்ள நான் வந்து இதை கொண்டு வரல. பட் ஒருவேளை இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ், ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் டேட்டாவை யாரும் என்ட்ரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் வி கேன் செட் லாஸ்ட் டேட். ஓகேங்களா? அந்த மாதிரி அதுதானே ஒரே ஒரு சினாரியோ வந்து நிறைய பேர் வந்து கம்பெனியை ஸ்பிளிட் பண்றதுக்கு காரணமே. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் இந்த டேட்டாவை டச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிட்டாலே கம்பெனி ஸ்பிளிட்டிங்கையே நம்மளால அவாய்ட் பண்ண முடியும் இல்லையா? சூப்பர். ஸோ கம்பெனி ஸ்பிளிட் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து இம்மிடியேட்டா நம்ம வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியே நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ் கிடையாது. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா டபுள் என்ட்ரி, நம்ம ரெண்டு டேட்டாலையும் நம்ம ஒரு சில என்ட்ரிஸ் நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, காமன் யூசருக்கு நீங்க வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி பீரியட் மாத்திக்கிறீங்க, ஆல்ட் கே கொடுங்க. இதுல போயிட்டு நீங்க வந்து செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் செக்யூரிட்டி ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது நியூவா ஒரு யூசர் என்டர் ஆகக்கூடிய யூசர் புதுசா கூட ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணக்கூடாது, நம்ம அலோவ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல டேட்டா என்ட்ரி அப்படிங்கிற பேசிஸ்ல நம்ம வந்து ஒரு செக்யூரிட்டி கண்ட்ரோல், அதாவது நியூவா ஒரு யூசர் நம்ம கேட்கிறோம், ஓகேங்களா, டச் பண்ணக்கூடாது அப்படின்னா என்டர் ஆகும் ஒரு பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். அப்படி செட் பண்றதுக்கான ஆப்ஷன் தான் ஆல்ட் கே செக்யூரிட்டி கண்ட்ரோல். இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு யூசரா நம்ம வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணோம். ஒன்னு யாரு அப்படின்னா மெயின் யூசர், ரெண்டாவது யாரு அப்படின்னா டேட்டா என்ட்ரி. அதாவது யாரெல்லாம் டேட்டாவை தெரியாம ப்ரீவியஸ் இயர் டேட்டாவை அக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணி கொடுக்கணும். அதர்வைஸ் அட்மின் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ யூசர் அக்சஸ் அண்ட் கம்பெனி டேட்டா அப்படின்றத நான் வந்து எஸ் கொடுக்குறேன். இங்கே தான் நம்மளுக்கு மெயின் யூசருடைய
கிரெடென்சியல்ஸ் அப்படிங்கிறத நம்மகிட்ட கேட்குது. ஓகேங்களா? அப்போ யாருடைய கண்ட்ரோலில் ஃபுல் டேட்டாவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க தான் இந்த இடத்துல அட்மின். ஸோ ஜென்ரலாக வந்து இந்த இடத்துல நான் வந்து அட்மின் அப்படின்னே கொடுக்குறேன். அட்மினுக்கு நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்ட் நம்ம வந்து செட் பண்ணலாம். இப்போ நான் வந்து சிம்பிளி மறந்துடக்கூடாதுங்கிறதுனால ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து ஏதாவது ஒரு சில பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிற முடியும். இப்போ இங்கே வந்து இமெயில் ஐடி அண்ட் ப்ரௌசர் அக்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து டேலி எந்த லைசன்ஸில் நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோமோ அது டிஃபால்ட்டாக இங்கே ஓப்பன் ஆகும். அதர்வைஸ் இது வந்து ஆப்ஷனல் தான். நன் கொடுத்துட்டு நம்ம வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து செட் பண்ணால் போதும். யூசர் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கிறீங்க. யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிறீங்க. பாஸ்வேர்டு வந்து ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா நியூமரிக் அப்படிங்கிறது இருக்கலாம். திரும்ப கன்ஃபார்ம் பண்ண போறீங்க பாஸ்வேர்டை. இமெயில் ப்ரௌசர் அக்சஸ்க்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து இதை நன் கொடுத்துக்கிறேன். இட் இஸ் ஆப்ஷனல். மற்றபடி நம்ம எதுவுமே நம்ம செட் பண்ணல. அப்படியே நான் வந்து என்டர் அப்படிங்கிறத நான் வந்து பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் செட்டப். ஒரு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு அட்மின் பாஸ்வேர்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அவங்க தான் வந்து லெஜர் மாஸ்டர் கிரியேட் பண்ணலாம். என்டையர் ரிப்போர்ட்ஸையும் அவங்க வந்து அக்சஸ் பண்ணலாம். என்டையர் வவுச்சரையும் வந்து ப்ரீவியஸ் இயர் வவுச்சர் கூட என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா அவங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதர்வைஸ் ஒரு சில பேர் தெரியாம போயிட்டு ப்ரீவியஸ் இயர் அக்சஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இன்னொரு யூசர் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கும் நீங்க ஆல்ட் கே கொடுங்க. இதுல நீங்க போயிட்டு அதே செக்யூரிட்டி ஏரியா இருக்குல்ல, யூசர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இங்க போயிட்டு நீங்க வந்து முதல்ல ஒரு யூசர் ரோல் ஒன்று செட் பண்ணணும். ஓகேங்களா? அதர்வைஸ் டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ரோலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொன்னேன், அது டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ரோல். அப்போ செகண்ட் ஸ்டெப் நீங்க டைரக்டா சூஸ் பண்றது யூசர் அண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுல டேட்டா என்ட்ரி அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க சூஸ் பண்ணுங்க. டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு யூசர் நேம் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ரோல். யூசர் நேம் நம்ம எப்படி அட்மினுக்கு வெறும் அட்மின் அப்படின்னு கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த இடத்துல யூசர் நேம்ல நம்ம வந்து ஏதாவது ஒரு நேம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ டேட்டா என்ட்ரி நேம் நீங்க கொடுக்குறா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதர்வைஸ் இங்க வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறனால அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கூட நீங்க வந்து கொடுத்துக்கலாம் யூசர் நேம். பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நீங்க ஏதாவது காமனா ஒரு பாஸ்வேர்டு நீங்க டேட்டா என்ட்ரிக்கு நீங்க கொடுக்க முடியும். நான் இதையும் நான் வந்து சிம்பிளி ஏன் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து உங்களுடைய கம்பெனி தகுந்த மாதிரி நீங்க பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். பட் அதை மறந்துடக்கூடாது. இப்போ இதை நான் வந்து என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? தென் மூணாவது செட்டிங் ஒன்று இருக்கு. இப்போ இதுதான் மெயின் செட்டிங். ஓகேங்களா? இந்த செட்டிங்ஸ் நம்ம 2 செட்டப் நம்ம பண்ணாம இந்த தேர்ட் லெவல் செட்டப் நம்ம வந்து மூவ் பண்ண முடியாது. ஓகே, இந்த செட்டிங்ஸ் நம்ம டைரக்டா மூவ் பண்ண முடியாது. டேலியில நம்ம வந்து யூசர் கண்ட்ரோல் முதல்ல கொடுத்துட்டு தான் டேட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். திரும்ப ஆல்ட் கே அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். இங்க யூசர் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நான் என்டர் பண்றேன். இப்போ இதுல வந்து டேட்டா என்ட்ரி, இந்த டேட்டா என்ட்ரியில தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து மூவ் ஆகணும், அதாவது என்ட்ரி ஆகணும் இல்லை அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ஷன் நீங்க வந்து ஒன்ஸ் என்டர் பண்ணுங்க. இவங்களுடைய யூஸ் பேசிக் ஃபெசிலிட்டி ஆஃப் அப்படிங்கிறதுல நீங்க டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுத்துக்கிறீங்க. சிம்பிளி இந்த இடத்துல டேஸ் அலோட் ஃபார் பேக் டேட்டட் வவுச்சர் அப்படின்னு ஒன்று கேட்குது. அதாவது ஒரு 3 டேஸ் மட்டும் முன்னாடி போய்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு ரீசன். ஓகேங்களா? ஒரு 3 டேஸ் வந்து அக்கௌண்டன்ட் லீவ் எடுத்திருப்பாங்க. ஒரு 3 டேஸ்ல நம்ம வந்து ஒரு இன்னைக்கு டேட்ல நம்ம என்ட்ரி பண்ண வேண்டியது கன்ஃபார்ம் பண்ண முடியல. இன்னும் ஒரு 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த என்ட்ரியை கன்ஃபார்ம் பண்ணி இந்த டேட்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா 3, 5, 7 இந்த மாதிரி நம்ம வந்து கட் ஆஃப் டேட் கொடுத்துக்கலாம். அப்போ லாஸ்ட் டேட் ஆஃப் என்ட்ரியில இருந்து லாஸ்ட் டேட் ஆஃப் என்ட்ரி டேலியில இருக்கும் அந்த டேட்ல இருந்து ப்ரீவியஸ் 3 டேஸ் வரைக்கும் நீங்க என்ட்ரி பண்றதுக்கு டேலி அலோவ் பண்ணும். இது ஒரு செட்டப். பட் இப்போ நீங்க கேட்கறது என்னன்னா கட் ஆஃப் டேட். ஓகேங்களா? இந்த டேட்டுக்கு அப்புறம் யாரும் என்ட்ரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பண்றோம். மேபி நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லாஸ்ட் டேட்டை வந்து நீங்க கொடுக்கலாம். ஓகேங்களா? 31st March 2026 அப்படிங்கிற டேட் வந்து நீங்க செட் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதனால இது யாருக்கு மட்டும்தான் நம்ம செட் பண்றோம் அப்படின்னா டேட்டா என்ட்ரிக்கு மட்டும்தான் நம்ம வந்து செட் பண்றோம். ஓகேங்களா? அட்மினுக்கு அங்கே போய் நம்ம செட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இங்க வந்து கிடையாது. ஓகேங்களா? ஒன்லி டேட்டா என்ட்ரி பேசிக் லெவல் பாத்தீங்க அப்படின்னா அட்மின் டேட்டா என்ட்ரி ஓனர் இந்த மாதிரி தான் இருக்கே தவிர இங்க அட்மின் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அட்மினுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, அவங்க ஃபுல் ஆக்சஸ் இருக்கும்.
அப்ப நீங்க கேட்டது என்ன அப்படின்னா, சிம்பிளி ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னாடி அந்த டேட்ல இருந்து என்ட்ரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுனால கட் ஆஃப் டேட் ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சில ஆர்கனைசேஷன்ல 3 டேஸ் நம்ம அலோவ் பண்ணலாம் சார். இன்னைக்கு என்ட்ரி பண்ணணும். பட் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 6 மணிக்கு அக்கௌண்ட்ஸ் முடிச்சு கிளம்பிட்டாங்க. ஆஃப்டர் 5 o'clock வந்து ஒரு கன்சைன்மெண்ட் உள்ள வந்திருக்கு. ஓகேங்களா, இன்னைக்கு டேட்ல வந்திருக்கு. அது அக்கௌண்ட்டுக்கு தெரியாது, நேற்று தெரியாது, பட் இன்னைக்கு தான் தெரியும். ஒரு 2 நாளைக்கு அப்புறம் ஆஃபீஸ்க்கு வராங்க, அப்பதான் தெரியும். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி டேட் போட்டு அந்த டேட்ல இருந்து என்ட்ரி பண்ண ஆரம்பிக்கணும். பழைய என்ட்ரிஸ் எல்லாம் பண்ணணுங்கிற பட்சத்துல அவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் நீங்க கொடுக்கலாம். டேஸ் அலௌடு ஃபார் அப்படிங்கிறதுல 3 டேஸ், 4 டேஸ், 5 டேஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. கட் ஆஃப் டேட் இப்போ நீங்க கேட்ட சினேரியோல கட் ஆஃப் டேட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ப்ரொவிஷன். இப்போ நீங்க இந்த மாதிரி யூசர் நேம் வந்து புதுசா நீங்க வந்து டேலியில கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுனால இந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா டேலி சொல்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் நீங்க மறந்துட்டீங்கிற பட்சத்துல டேலி அதுக்கு பொறுப்பு எடுத்துக்காது. டேலியில நீங்க டேட்டா கொடுத்தாலும் பாஸ்வேர்டை வந்து பிரேக் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல டேலியோடைய இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா. ஸோ பாஸ்வேர்ட் நீ கொடுக்கறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதனால வந்து டேட்டா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல அதாவது அட்மினோடைய பாஸ்வேர்ட் நம்ம வந்து ஃபியூச்சர்ல மறந்துட்டோம், அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வழி இருக்கு. ஓகேங்களா. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டேட்டா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா செட் ரூல்ஸ் ஃபார் பிரிண்ட் வவுச்சர் பிஃபோர் சேவிங் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் எக்ஸ்போர்ட் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேட்டா என்ட்ரி வேலை பார்க்குறவங்க கூட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் இயர், அதாவது போன வாரம் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். டேட்டா எக்ஸ்எம்எல்ல எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபுல் ஆக்சஸ் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணணும், பிரிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஆல் வவுச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எனேபிள் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா. இது வந்து எதுக்குன்னா ஃபியூச்சரில் ஏதாவது நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டேட்டா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அதாவது யாருன்னா அட்மினுடைய பாஸ்வேர்டையே சில பேர் மறந்துருப்பாங்க. ஓகேங்களா சார், எங்களுடைய அட்மின் ஆஃபீஸே அட்மினுடைய பாஸ்வேர்டே மறந்துட்டோம், அதனால கம்பெனி அட்ரஸ் வந்து ஆல்டர் பண்ண முடியல, புதுசா ரூல் வந்து புது டேட்டா என்ட்ரி கிரியேட் பண்ண முடியல, புது யூசர் வந்து கிரியேட் பண்ண முடியல, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எங்களால் அக்சஸ் பண்ண முடியல, அட்மின் ஆப்ஷன்ஸ் நிறைய வந்து அக்சஸ் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இருந்துச்சுன்னா we can create a நியூ கம்பெனி கிரியேட் பண்ணிட்டு பழைய கம்பெனியில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து பழைய என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா கம்பெனி கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து சிம்பிளி அந்த டேட்டாவை வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் ஒரு டேட்டா என்ட்ரினால கம்பெனியை வந்து ஆல்டர் பண்ண முடியாது. ஓகே சார். ஸோ இதுதான் செட்டிங். இந்த 3 செட்டிங்கை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணுங்க. நம்பர் 1 எனேபிள் செக்யூரிட்டி கண்ட்ரோல், ஒரு அட்மின் பாஸ்வேர்ட், மறுபடியும் அதே ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஆல்ட் கே எடுத்து யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறீங்க. மூணாவது ஆப்ஷன் ரோல்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி கட் ஆஃப் டேட்டை வந்து எனேபிள் பண்ணிக்கிறீங்க. இந்த 3 வந்து மெயினா இருக்கக்கூடிய செட்டிங்ஸ். இவ்வளவுதான். என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஏப்ரல் 1ஆம் தேதியில அவங்க வந்து ஓபன் பண்ணும்போது மேபி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம வந்து செட் பண்ணி கொடுக்கல. அந்த ப்ராக்டிஸ் வந்து நம்மளுடைய வேலை செய்யற யாருக்குமே தெரியலைங்கிற பட்சத்துல அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய சிஸ்டம்ல இல்லைன்னா அவங்களுக்கு புதுசா இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஓபன் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஏதோ கேக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து யூசர் நேம் வந்து அக்கௌண்ட்ஸ் டைப் பண்ணிக்கிறோங்க, பாஸ்வேர்டு வந்து இதுதான், இந்த பாஸ்வேர்டை வந்து மைண்ட்ல வச்சுக்கிறீங்க, இதை வந்து நீங்க கொடுத்து ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிடலாம். ஓகேங்களா. காமனா அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்தோம். அப்போ வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா இங்க வந்து மேக்சிமம் அவங்களுக்கு அன்வான்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ அவங்களால வந்து என்ட்ரி பண்ண முடியும், ரிப்போர்ட் வந்து அவங்க வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பிரைமரி லெவல் செட்டப். ஸோ இங்க போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ 2025 அப்படின்னு இருக்கு, இதுல போயிட்டு நம்ம வந்து 2027 அப்படின்னு நம்ம வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ வவுச்சர் அப்படிங்கிறது நம்ம வந்து மூவ் பண்ணுறோம். ஃபினான்சியல் இயர் 2 வருஷத்துக்கான ஃபினான்சியல் இயர் இங்கே வந்து செலக்ட் ஆயிருக்கு. வவுச்சர் அப்படிங்கிறதுல போயிட்டு
இவங்க வந்து என்ட்ரி பண்றாங்க, நோ அக்சஸ் அலௌடுன்னு காட்டுது. ரீசன் என்ன அப்படின்னா டேட் தான் ரீசன். டாப்ல பாருங்க, கரண்ட் டேட் என்னவா இருக்கு, 31st March 2026 இருக்கு. அதுதான் கட் ஆஃப் டேட் நம்ம கொடுத்தோம் டேட்டா என்ட்ரிக்கு. அதனால நாட் அலௌடு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இப்போ நம்ம வந்து F2 கொடுத்து டேட்டை நீங்க மாத்தணும். மாத்திட்டு என்ட்ரி பண்ணீங்கன்னா டைரக்டா வந்து டேலி உள்ள என்ட்ரி பண்ணி கொண்டு வந்துடும். ஓகேங்களா? இங்க வவுச்சர் என்ட்ரி பண்ணிட்டு இங்க போயிட்டு அவங்க வந்து பேமெண்ட் வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணும், சேல்ஸ் வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணும், இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இங்க போயிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா F2 கொடுத்து 31st March 26 அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரி பண்றாங்க. ஓகேங்களா? இங்க போயிட்டு அவங்க வந்து என்ட்ரி லாஸ்டா அக்செப்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நாட் அலௌட் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டேட் வந்து நம்மளுக்கு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு காட்டும். அதர்வைஸ் இங்க போயிட்டு இங்க இது உள்ள போயிட்டு அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 26/3/2026 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மாத்திக்கிறாங்க. ஓகேங்களா? இதுல போயிட்டு அவங்க என்ட்ரி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிம்பிளி ஒரு சேல்ஸ் சர்வீசஸ் வந்து கொடுக்குறான்னு வச்சுக்கிறோம். ஓகே, சேல்ஸ் கான்ட்ராக்டர் சர்வீசஸ் ஒரு 10 லேக்குக்கு வந்து என்ட்ரி பண்றாங்க. இதுல வந்து டிடிஎஸ் ரிசேபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்றான்னு வச்சுக்கிறோம். இங்க ஒரு 10,000 ரூபாய். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க வந்து அக்செப்ட் பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்பதான் தெரியும். ஓகேங்களா? நாட் நோ அக்சஸ் அலௌட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். பட் இதுக்கான ரீசன் என்னன்னா டேட் வந்து கரெக்டாக நீங்க கொடுங்க. கட் ஆஃப் டேட் ப்ரீவியஸ் டேட்ல என்ட்ரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். பட் டேட் மாற்றும் போது வரல. அதர்வைஸ் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரி அக்செப்ட் ஆகும்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது காட்டும். ஏன் சார் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் காட்டுது அப்படின்னா மேபி அவங்க வந்து என்ட்ரி ஆரம்பிக்கும் போது பழைய டேட் இருக்கலாம். அந்த பழைய டேட் தெரியாம அவங்க வந்து என்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்றாங்க, ஓகே 26 மார்ச்ன்னு இருக்கு, அதை வந்து நம்ம வந்து 2nd April அப்படின்னு சொல்லிட்டு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாத்திக்கலாம். அந்த என்ட்ரி அப்படியே தான் இருக்கும். அதாவது நம்ம ரெக்கார்ட் பண்ணது அப்படியே தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து என்னன்னா டேட் மாற்றும் போதே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிற டேலி கொடுக்கல. அக்செப்ட் பண்ணும்போது தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து டேலி வந்து வேலிடேட் பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்து நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஐ மீன் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கானது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். அதாவது ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது. அல்லது பாஸ்வேர்டு எதுவுமே செட் பண்ணல அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து இப்போ பார்த்துட்டோம். ஓகே, ஸோ சூப்பர், நல்ல ஒரு இன்புட் நீங்க வந்து கொடுத்தீங்க. இதை நான் வந்து பிளான்ல எடுத்துக்கல. அதர்வைஸ் வந்து என்னன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதை நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நாட் டு டூ, அதாவது எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லணும் மறந்துடாம அப்படின்னு நினைச்சிருந்தேன். அதை நான் வந்து சொல்லியிருந்தேன். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா வவுச்சர் நம்பரிங்ல வந்து ஆரம்பத்திலே வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது அதுல வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். ஸோ ஒரு வவுச்சர் நம்பர் நம்ம வந்து சீரியல்டா வந்து ஒரு சில ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளி 1 ஏப்ரலுக்கு அப்புறம் இங்க சேல்ஸோடைய நம்பர் வந்து நம்மளுக்கு என்னவாக வரணும். ஓகேங்களா? 1 April 26ல இருந்து சேல்ஸோட நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ரீஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா? 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். சில ஆர்கனைசேஷன்ல இதை வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ வந்து 001 இல்லை அப்படின்னா இப்போ சிவம் ட்ரேடிங்கா ST/0001/2025-26 அப்படின்னு காட்டும். 2025-26 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல லாஸ்ட் ஃபினான்சியல் இயர் எதை நம்மளுக்கு மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரோடைய பில் மாதிரி நம்மளுக்கு வந்து அதை ஷோ பண்ணும். அப்படி நம்ம வந்து சரி இதை நம்ம நெக்ஸ்ட் நம்ம வந்து இதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டூப்ளிகேஷன் அப்படிங்கிறது காட்டும். ஓகேங்களா? சில ஆர்கனைசேஷன்ல இந்த மாதிரி வெறுமனே ஒண்ணுன்னு மட்டும் காட்டும். டேட்டாவை ஸ்பிட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல, டேட்டாவை நம்ம வந்து ஸ்பிட் பண்ணலங்கிற பட்சத்துல இன்வாய்ஸ் நம்ம வந்து ரைஸ் பண்ணும்போது டூப்ளிகேட் வவுச்சர் நம்பர், இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்னு காட்ட கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் 1 இயர்ல இருக்கக்கூடிய பில்லிங் டேட்ல இதே மாதிரி இன்வாய்ஸ் நம்பர் ஆல்ரெடி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எரர் வரும். இது மிகப்பெரிய ஒரு எரரா வந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசன் போன வருஷமே இந்த எரர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ மோர் தென் 5 crore 10 crore இந்த மாதிரி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் 10 crore அதுக்கடுத்து வந்து 5 crore 2.5 crore இந்த மாதிரி வந்து இன்னும் 2.5 வரல. மோர் தென் 10 crore இருக்கவங்களுக்கு மட்டும் இன்வாய்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயர் அதே இன்வாய்ஸ் லாஸ்ட் இயர் பண்ணவங்களுக்கு இந்த எரர் அப்படிங்கிறது ஆரம்பத்திலே வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இந்த வருஷத்துல இதுதானே ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனா ஜிஎஸ்டியோடைய டேட்டா பேஸ்ல ஆல்ரெடி இதே இன்வாய்ஸ்ல
இதே நம்பர்ல ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு ஒரு இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். அதை பேஸ் பண்ணி டூப்ளிகேட் டாக்குமெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்து காட்டும். அப்போ நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயருக்கு நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு நம்பர் வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இதனுடைய கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து செட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ டேலியில் இதை நம்மளுடைய யூசர் கையில் தான் கொடுத்துருக்காங்க. டேலியில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வவுச்சர் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு வவுச்சர் நம்பர் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இது என்ன வவுச்சர் நம்பரில் இது சேவ் ஆகுது, டாக்குமெண்ட் நம்பர் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ இதை நம்ம வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி அல்லது அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இன்னைக்கே கூட அல்லது நாளைக்கே கூட ஏப்ரல் 1ஆம் தேதி என்ன மாதிரி நம்பருடைய ஃபார்மேட் வரணுங்கிறத நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம். அந்த டேட்ல இருந்து அந்த ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும். அது எப்படி அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஆல்டர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறீங்க. வவுச்சர் டைப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. இதுல சேல்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய இந்த டீம்ல வந்து தினகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் இருப்பார் நினைக்கிறேன். அவர் வந்து சேல்ஸ்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் நாட் கன்ஃபார்ம். சேல்ஸா சார் நீங்க டேலி டெக்னிக்கல் பர்சனா இல்ல அக்கௌண்ட் தானா? தினகரன் சார். ஓகே, ஒன்றும் கேட்கல நீங்க பேசுறது. ஏன்னா டெக்னிக்கல் பர்சன்ஸுக்கு டேலி சப்போர்ட் அண்ட் டெக்னிக்கல் பர்சன்ஸுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி அதிகமான கால்ஸ் இந்த இது ரிலேட்டடாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து எரிடெஸ்க் மூலமாக கூட அவங்க வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிடலாம். சில ஆர்கனைசேஷனில் வந்து வெளியில் இருந்தாங்க சேல்ஸ் பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க கைடு தான் பண்ண முடியும். இல்லை சார் இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறத செய்யுங்க சார்னு சொல்லிட்டு ஸ்டெப்பு சொல்லலாம். கேட் வேப் டேலியில் ஆல்டர் எடுங்க, வவுச்சர் டைப் சூஸ் பண்ணுங்க, சேல்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அதில் ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபைன் மல்டிபிள் நம்பரிங் சீரீஸ் ஃபார் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். டிஃபைன் மல்டிபிள் நம்பரிங் சீரீஸ் ஃபார் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை வந்து சொல்லலாம். அதர்வைஸ் இப்போ இந்த நேம் இருக்கு இல்லையா, டிஃபைன் மல்டிபிள் நம்பரிங் சீரீஸ், இதுக்கு பதிலாக இந்த ஆப்ஷன் வேற நேம்லையும் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம வவுச்சர் நம்பரிங்ல வேற எதையுமே நம்ம வந்து நம்ம ஆல்டர் பண்ணல. இந்த ஆப்ஷனுக்கு டைரக்டா வரும் நேம். அதுக்கு அடுத்து நேம் நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க. அடுத்த ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா டிஃபைன் மல்டிபிள் நம்பரிங் சீரீஸ் ஃபார் வவுச்சர். இது இப்போ இதே இடத்துல நான் வந்து F12 அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இந்த F12 ஆப்ஷன் கான்ஃபிகரேஷன்ல நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்டிபிள் நம்பரிங் கான்ஃபிகரேஷனுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் எஸ், டிஃபைன் மல்டிபிள் நம்பரிங் சீரீஸ் ஃபார் வவுச்சர், டிஃபைன் மல்டிபிள் நம்பரிங் சீரீஸ். இதை பத்தி நான் நெக்ஸ்ட் சொல்றேன். பட் இது நோன் இருந்தால், ஆல்ரெடி இந்த ஆப்ஷன் வந்து நோன் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த இடத்துல செலக்ட் டைப் ஆஃப் வவுச்சர், அப்ரிவியேஷன், ஆக்டிவேட் திஸ் வவுச்சர் டைப், அது கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, அங்கே ஆட்டோமேட்டிக்னு இருக்கா அப்படிங்கிறத கேட்பாங்க. ஓகேங்களா? இங்கே ஆட்டோமேட்டிக் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. பட் அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக் இல்லை, எஸ் நோன் தான் கேட்குது. அதுக்கு முன்னாடி என்னன்னா டிஃபைன் மல்டிபிள் சீரீஸ் தான் ஆப்ஷன் கேட்குது. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன் இங்க இருக்கு. ஒன்னு என்னன்னா மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங், மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங். ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் எனேபிள் பண்ணி இருந்தால் டிஃபைன் மல்டிபிள் வவுச்சர் நம்பர் சீரீஸ். அப்ப ரெண்டும் வந்து வேற வேற. ஓகேங்களா? இது வேற அது வேற. ஓகேங்களா? ஸோ இப்ப பெரும்பாலும் மெத்தட் ஆஃப் மல்டிபிள் வவுச்சர் சீரீஸ் அப்படிங்கறத வந்து யாரும் யூஸ் பண்றது கிடையாது. இது வந்து ரிலீஸ் 3ல இருந்து டேலியில இருக்கு. ஆனாலும் வந்து என்ன பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதோடைய யூசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? எல்லாரும் வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, கம்பல்சரி கிடையாது. ஓகேங்களா? அதனால வந்து அது பெரும்பாலும் அதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அது இன்னும் வந்து பெரும்பான்மையான கம்பெனில அது ஒரு அன்யூஸ்டு ஃபீச்சரா தான் இருக்கு. ஓகேங்களா? அதை ஏன் கொண்டு வந்திருக்காங்க டேலியில அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கான பர்பஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அதோடைய ரெக்யர்மெண்ட் நிறைய அதிகமான யூசர்ட்ட இருந்து வந்திருந்தா தான் அந்த ரெக்யர்மெண்ட் வந்து டேலி கொண்டு வந்திருக்கணும். பட் எனக்கு தெரிஞ்சுட்டு வந்து என்னன்னா யாருக்கும் அந்த ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படல. பட் எந்த டைம்ல தேவைப்படுங்கிறதே நான் வந்து நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக் அப்படின்னு இருக்கு. அதை மட்டும் நம்ம வந்து என்டர் பண்ணுவோம். அதாவது வவுச்சர் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படிங்கிறது. நம்பரிங் பிஹேவியர் ஆன் இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன். ஓகேங்களா? நம்பரிங் பிஹேவியர். இதுல ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பருங்கிறது டிஃபால்ட்டா இருக்கும்.
இதை பத்தி நான் வந்து நெக்ஸ்ட் சொல்றேன். இப்போதைக்கு நம்ம வந்து என்டர் பண்றோம். இப்ப செட் அண்ட் ஆல்டர் அடிஷனல் நம்பரிங் டீடைல்ஸ், இதுதான் மெயினான ஃபீல்ட். இப்ப நம்ம பண்ண ஒரு கான்ஃபிகரேஷன், நம்பரிங்கான கான்ஃபிகரேஷன் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணும். ஆனா இப்ப இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் அப்படிங்கிற இந்த ஃபீல்டு ஆக்டிவ்ல இருக்கணும். மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங்கிற ஃபீல்டு ஆக்டிவ்ல இருக்கணும். அதுக்கு பதிலா மல்டி சீரீஸ் அப்படிங்கிறது, ஒருவேளை இந்த கான்ஃபிகரேஷன்ல நம்மளுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா, ஓகேங்களா, இந்த மல்டிபிள் சீரீஸ்ல ஐடியா இல்லைன்னா அது ஃப்ரண்ட் ஸ்கிரீன்ல தெரியாது. ஓகேங்களா, இங்க பாத்தீங்கன்னா அது இல்லை. ஓகே, ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறதையும் காணும். நிறைய ஃபீல்டு வந்து இங்க இல்லை. பட் அது எல்லாமே எது உள்ள இருக்கும் அப்படின்னா இதுக்குள்ள இருக்கும். மல்டிபிள் நம்பரிங் சீரீஸ் இதுக்குள்ள இருக்கும். ஓகேங்களா, பட் இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் நம்மளுக்கு நோன் இருந்தால் மட்டும் நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயே நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் எஸ் கொடுக்குறேன். செட் ஆர் ஆல்டர் அடிஷனல் வவுச்சர் நம்பரிங் டீடைல்ஸ் நம்ம எஸ் கொடுப்போம். இப்போ நம்மளுக்கு மெயினா வந்து ஒரு ஸ்க்ரீன் நம்மளுக்கு தெரியுது. இது 2 பார்ட் இருக்கு. டாப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து டாப்ல இருக்கு. ஓகேங்களா, 3 ஆப்ஷன்ஸ் வந்து டாப்ல இருக்கு. பாட்டம்ல நம்மளுக்கு வந்து ஒரு 3 பார்ட் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா, 3 காலம்னார் பேசிஸ்ல பார்ட் தெரியுது. ஓகேங்களா, இப்போ நம்மளுடைய வவுச்சர் நம்பர் எந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வவுச்சர் நம்பர் வந்து எனக்கு இப்போ இந்த கம்பெனிக்கு எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 0001 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகணும். ஸ்லாஷ் 2026-27 இருக்கணும் சார்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. இப்படி இருந்தா போதும் அப்படின்னு கேட்குறாங்க. 0001 அப்படின்னு இருந்தால் போதும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 3 zeros வந்து முன்னாடி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வவுச்சர் நம்பரும் 0ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இ இன்வாய்ஸுக்கு, இவே பில்லுக்கு, இது ரெண்டுக்கும். ஓகேங்களா, வவுச்சர் நம்பர் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன ஆகக்கூடாது அப்படின்னா 0ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. வெறும் 0ன்னு கூட வந்து என்ன, வெறும் 1 2 3 இந்த மாதிரி கூட ஸ்டார்ட் ஆகலாம். ஓகேங்களா, இது இ இன்வாய்ஸை பொறுத்த வரைக்கும் இது மொத்தமும் வந்து என்ன அப்படின்னா வவுச்சர் நம்பர் தான். ஓகேங்களா, இந்த ஸ்லாஷ் கூட நம்மளுக்கு வந்து வவுச்சர் நம்பர் அப்படின்னு தான் எடுத்துக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா யூசர் கேட்குறாங்க நம்ம 0001 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துடக்கூடாது. ஓகேங்களா, அப்போ நம்ம வந்து வெறுமனே 1 2 3 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகலாம். இல்லை அப்படின்னா இந்த 001 இருக்குல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கேரக்டர் ஆட் பண்ண சொன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல வந்து எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்க ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி இருக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி எனக்கு வவுச்சர் நம்பர் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, தென் இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணும்போது ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அப்படிங்கிறது கொடுக்கணும். இது வந்து என்னன்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ். தெரியாம நம்ம பேக்வர்ட் ஸ்லாஷ் அப்படிங்கிற இந்த ஸ்லாஷ் நீங்க கொடுத்துடக்கூடாது. இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இ இன்வாய்ஸ்ல அந்த இன்வேலிட் டாக்குமெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எரர் வரும். இன்வேலிட் டாக்குமெண்ட் நம்பர். ஸோ அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஸ்லாஷ் இது வந்து பேக்வேர்ட் ஸ்லாஷ். இந்த பேக்வேர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். தென் ஹைஃபன் இந்த மாதிரினா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அட் இந்த மாதிரியான ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இன்வேலிட் டாக்குமெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டுறதுக்கான எரர் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப டோட்டல் வவுச்சர் நம்பரிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்க்கும்போது இதுல ஸ்லாஷ் கூட வவுச்சர் நம்பர் கவுண்டிங், சொல்லுங்க சார், ஐஃபன் கூட வவுச்சர் நம்பர் கவுண்டிங், இப்படிதான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டேலி வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா, ஐஃபன் கூட இங்க வவுச்சர் நம்பர் கவுண்டிங்கா தான் நம்ம வந்து டேலி எடுத்துக்கும். அப்ப இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா மோர் தென் 16 டிஜிட் வந்து வவுச்சர் நம்பரிங் இல்லாம பாத்துக்கிறீங்க. ஓகேங்களா, மோர் தென் 16 டிஜிட் இல்லாம நீங்க பாத்துக்கிறீங்க. பட் இந்த மாதிரியான அந்த டிஜிட் வந்து அதிகமா இருக்கிறதுனாலையும் எரர் அப்படிங்கிறது வந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் அந்த ஜிஎஸ்டி போர்ட்டல்ல அந்த மாதிரியான எரரை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் நீங்க வந்து 16 டிஜிட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கிறதுக்கும் நீங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இன்வாய்ஸ் நம்பர்ல ஃபார்மேட்ல வந்து நம்மளுக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அட் த சேம் டைம்ஸ் டோட்டல் லெங்க்த்ல என்னென்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்.
ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபினான்சியல் இயர்ல இருந்து நம்மளுக்கு இன்வாய்ஸ் நம்பர் இந்த ஃபார்மேட்ல வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், அப்ப இந்த ஃபார்மேட் எனக்கு வேணும் அப்படின்னா ஸ்டார்டிங் வித் 1 நம்மளுடைய வித் வந்து எனக்கு 4 டிஜிட் வேணும். இந்த இடத்துல போயிட்டு நான் இப்போ சொன்ன 16 டிஜிட் அப்படிங்கிறத மைண்ட்ல வைக்க கூடாது. ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். எஸ்டிங்கிறது ப்ரிஃபிக்ஸ், அதாவது எஸ்டி ஸ்லாஷ் அப்படிங்கிறது ப்ரிஃபிக்ஸ் நம்பருக்கு முன்னாடி, ஸ்லாஷ் 2026 27 அப்படிங்கிறது சஃபிக்ஸ். ஓகேங்களா? அப்ப 0001 அப்படிங்கிறது தான் நம்பர். அதுதான் நம்பருடைய டிஜிட், அதுதான் நம்மளுடைய பிட். அப்ப பிட் ஆஃப் நியூமரிக் பார்ட் அப்படிங்கிறதுல 4 அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ப்ரிஃபில் வித் 0 அப்படிங்கிறத எஸ் கொடுத்துக்கலாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்பர் 1 ஸ்டார்ட் ஆகும் போது 0001 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ரீஸ்டார்ட் நம்பர் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியன் சிஸ்டம்ல இயர்லி பேசிஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வீக்லி மந்த்லி அப்படிங்கிறதுனா நம்ம வந்து தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பட் 1 இயருக்கு நம்ம வந்து ஐடி நம்ம ஃபைல் பண்றோம் அப்படிங்கிறதுனால நம்ம 1 இயருக்கு ஒரே மாதிரியான சீரீஸ்ல நம்மளுக்கு நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகணும் அப்படிங்கிறதுனால இங்க இயர்லி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். அப்ப நெக்ஸ்ட் இயர் திரும்ப அது 1ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? திரும்ப அது 1ன்னு எப்ப ரீஸ்டார்ட் ஆகணுங்கிறது தான் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே வந்து ரீஸ்டார்டிங் ஒன்று கிடையவே கிடையாது. எங்களுடைய பிசினஸ் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் பில் வந்து 01 இருக்கணும், 0001 அல்லது 1 இருக்கணும். அதுக்கடுத்து நாங்கள் பிசினஸ் க்ளோஸ் பண்ற வரைக்குமே எங்களுக்கு வந்து என்னன்னா அதோட 1 2 3 4 5 6 டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நெவர் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். அப்ப ரீஸ்டார்ட்டை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் நெவர். பட் நம்மளுடைய இந்தியன் ஐடி ப்ரொவிஷன்ஸ் வந்து என்னன்னா இயர்லி பேசிஸ்ல நம்ம ரீஸ்டார்ட் பண்றது பெட்டர். அதர்வைஸ் நம்ம மந்த்லி பேசிஸ்ல ரீஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஆனா யூனிக்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் மந்த் ரைஸ் பண்ண இன்வாய்ஸ் நம்மளுக்கு இங்க வந்துடக்கூடாது. அப்போ ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ல தான் அதை நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படி கொடுக்கணும். அதாவது இயர் எப்படி நம்ம ஃபினான்சியல் இயர் நம்ம ஆட் பண்றோமோ அதே மாதிரி மந்த்துக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ப்ரிஃபிக்ஸ் வந்து எனக்கு வந்து 1/4ல இருந்து எஸ்டி ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரணும். எஸ்டி ஸ்லாஷ் அப்படிங்கிறது வரணும். நெக்ஸ்ட் இயருக்கு அப்படின்னாலும் அந்த எஸ்டி ஸ்லாஷ் தான் நம்மளுக்கு வரணும். இப்போ 1/4/26 அப்படின்னா வந்து இங்க கொடுத்துக்கிறேன். 1/4/26ல இருந்து எஸ்டி ஸ்லாஷ் அப்படிங்கிறது எனக்கு வரும். நெக்ஸ்ட் இயருக்கும் அதுதான். அதனால நான் வந்து 1/4/27 அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொடுத்துட்டு எஸ்டி ஸ்லாஷ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் இயருக்கும் ஆட்டோமேட்டிக்கா இந்த எஸ்டி ஸ்லாஷ் அப்படிங்கிறது அதுவே எடுத்துட்டு வந்துடும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல அப்ளிகபிள் ஃப்ரம் அப்படிங்கிறதுல போய் நான் 1/4/26 அப்படிங்கிறது கொடுத்துட்டு சஃபிக்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ 2026 27 அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல செட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயர்ல ஆட்டோமேட்டிக்கா இது வந்து நம்மளுக்கு மாறணும் அப்படின்னா 1/4/27 அப்படின்னு கொடுத்துட்டு இங்கேயே நீங்க கையோட 2026 27 நீங்க செட் பண்ணலாம். அப்ப சாரி 27 28 அப்படிங்கிறத இங்கேயே நீங்க செட் பண்ணலாம். அப்படி செட் பண்ணாதான் நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயர்ல இந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம திரும்ப பண்ணணுங்கிற அவசியம் இல்லாம போயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து செட் பண்ணக்கூடிய வவுச்சர் நம்பரிங்கான ஆப்ஷன். நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து அக்செப்ட் அப்படிங்கிறத நான் பண்றேன். ஓகேங்களா? அப்படி அக்செப்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நீங்க போயிட்டு வவுச்சர் ஏப்ரல் 1ஆம் தேதி நீங்க வந்து ரெக்கார்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏப்ரல் 1 2026ல நீங்க வந்து ரெக்கார்ட் பண்றீங்க, 1/4/26ல நீங்க வந்து ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருது இங்க 00001 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து. அப்போ இந்த ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எந்த பர்டிகுலர் பீரியட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டேட்ல இருந்து நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகணுங்கிறத நம்ம செட் பண்ணிடணும். ஓகேங்களா? டாப்ல இருந்த இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா, டாப்ல நம்மளுக்கு ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டுச்சு இல்லையா, அது வந்து காமன். ப்ரீவியஸ் இயர் டேட்டால நம்ம இந்த ப்ரிஃபிக்ஸஸ் நம்ம எதுவும் யூஸ் பண்ணல சார், ஐ மீன் ப்ரிஃபிக்ஸஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா அது ப்ரீவியஸ் இயர் டேட்டால அஃபெக்ட் பண்ணாது. அதர்வைஸ் டாப்ல இருந்த அந்த டிஜிட் நம்ம கொடுத்தோம் இல்லையா, 4 டிஜிட் வரணும், ப்ரிஃபில் வித் 0ன்னு வரணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த காமன் செட்டிங்ஸ் நம்ம பண்ணிருந்தோங்கிற பட்சத்துல பழைய பில்லையும் அஃபெக்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க என்ன பண்றேன் 31 மார்ச் 26 அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அங்கேயும் நம்மளுக்கு இந்த 4 டிஜிட் அப்படிங்கிறதுல 00019 மாறி இருக்கிறத நீங்க பார்க்க நோட்டீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ அக்செப்ட் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் பில்லுக்கும் ப்ரீவியஸ்
பில்லுக்கும் இந்த கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகணுமாங்கிறது தான் நான் இங்கே அக்செப்ட் அப்படிங்கிறத நான் வந்து பண்ணேன். அதை பேஸ் பண்ணி மாறிடுச்சு. அப்போ இந்த டிஜிட் வந்து நம்ம யூஸ் பண்ணணுமா வேண்டாமா, ப்ரீஃபில் வித் 0 அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத ப்ராப்பராக நம்ம வந்து முடிவு பண்ணணும். சார் இது பழைய பில் அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் பில்ல இந்த மாதிரியான செட்டிங்ஸ் எங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், திரும்ப இதை போயிட்டு நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். அப்படி ஆல்டர் பண்ணுறதுனால ஏதாவது மிஸ்டேக் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்டேக் வராது. அப்போ இந்த சேல்ஸ் அப்படிங்கிற இந்த இதில் நீங்கள் வந்து இந்த வவுச்சர் நம்பரிங் நீங்கள் பண்ணும்போது மட்டும் ஓகேங்களா, இந்த பண்ணும்போது இந்த டாப்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. அப்போ டிஜிட் வேணாம் சார், 0னே இருக்கட்டும், ப்ரிஃபில் வேணாம் 0னே இருக்கட்டும், பழைய பில்லை எனக்கு அஃபெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல இருந்து எனக்கான கான்ஃபிகரேஷன் என்னங்கிறத நம்ம செட் பண்ணுறோம். அப்போ டாப்ல நம்ம பண்ணக்கூடியது காமன் கான்ஃபிகரேஷன். அப்போ ப்ரீவியஸ் இயர் பில்லையும் அஃபெக்ட் பண்ணும். அப்போ பெரும்பாலும் நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்டர் பண்ணி அக்செப்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணிடுவோம். இங்கே வந்து அக்செப்ட் மாஸ்டர் அப்டேட் வவுச்சர்னு கேட்குது. அப்போ ப்ரீவியஸ் இயர் அந்த 4 டிஜிட் இருந்துச்சு இல்லையா, அதையும் சேர்த்து அக்செப்ட் பண்ணணுங்கிறதுனால நம்ம ஒய் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் பில் எதுவும் அஃபெக்ட் ஆகுதாங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயருக்கான டேட்டு போட்டு அங்கே எந்த ஒரு இம்பாக்டும் இல்லை. பட் 1/4 இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வவுச்சர் நம்பர் நம்மளுக்கு மாறி கிளியர். ப்ரிஃபிக்ஸ் வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அப்போ நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 0 அதான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நான் ஸ்டார்ட்ஸ் வித் 0ன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, இது வரைக்கும் பார்த்தது ஓகே சார்? ஓகேயா? anyone? எஸ் சார். ஓகே, எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ ஒரு வவுச்சர் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணோம், சேல்ஸ் அப்படின்னு ஒன்று ரெக்கார்ட் பண்ணுறோம். சம்டைம்ஸ் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா சேல்ஸ் கொட்டேஷன் அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க. ஓகேங்களா? சம்டைம்ஸ் சேல்ஸ் கொட்டேஷன். இப்போ நம்ம வந்து வெறுமனே நம்ம வந்து ஒரு சேல் பில்லை நம்ம பிரிண்ட் எடுத்தோம் அப்படின்னா டாக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் வரலாம். இன்வாய்ஸ் அஸ் வெல் அஸ் டாக்ஸபிள் குட்ஸாக இருந்தால் டாக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பில் வரலாம். ஆனால் கொட்டேஷன் கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓகேங்களா, கொட்டேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் கொடுக்கணும். ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் தான் நாங்கள் கொடுப்போம். பட் அதுக்கு செப்பரேட்டாக எங்களுக்கு வந்து ஒரு வவுச்சர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, செப்பரேட்டாக ஒரு வவுச்சர் டைப் வேண்டாம். நான் சேல்ஸ் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு என்ன வரணும், இப்போ நான் சேல்ஸ்னு ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி சேல்ஸ் கொட்டேஷன் அப்படின்னு ஒன்று கேட்கக்கூடாது. ஓகேங்களா, சேல்ஸ் கொட்டேஷன் ஒன்று வேணாம். நான் சேல்ஸ் தான் நான் வந்து என்ட்ரி பண்ணுவேன், சேல்ஸ் தான் நான் வந்து என்ட்ரி கொடுப்போம். ஆனால் நம்பரிங் சீரீஸ் மட்டும் என்ன வரணும் அப்படின்னா சேல்ஸ் ஒரிஜினல் டாக்ஸ் இன்வாய்ஸுக்கு ஒன்று வரணும். சேல்ஸ் கொட்டேஷனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல எஸ்டிக்கு பதிலாக கோட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகேங்களா, ஒன்லி கோட் அப்படின்னு வந்துட்டு /0001 அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருந்தால் போதும். நாங்கள் ஃபியூச்சரில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ஆல்டர் பண்ணிக்கிடுவோம். ஓகேங்களா, அப்போ சேல்ஸ் கோட் வந்து நம்மளுக்கு ப்ரொஃபார்மா இன்வாய்ஸாக வேணும், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே போயிட்டு வந்து என்ன பண்ண முடியும், சிம்பிளி கண்ட்ரோல் எல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம். அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா அதுவே ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் அப்படின்னு மாறும். ஓகே, பட் இந்த இடத்துல உங்களுடைய ரெக்யர்மெண்ட் என்னன்னா நம்ம வந்து செப்பரேட்டா வவுச்சர் டைப் கிரியேட் பண்ண கூடாது. செப்பரேட் வவுச்சர் டைப் எங்களுக்கு வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ஒரே வவுச்சர் சேல்ஸ் அப்படிங்கிற சிங்கிள் வவுச்சர்ல தான் நாங்க வந்து கோட் அப்படிங்கிறதும் நாங்க வந்து பில் பண்ணணும். பட் நம்பரிங் சீரீஸ் மட்டும் வேற வேற வரும். வவுச்சர் டைப் என்னமோ சேல்ஸ் தான், சீரீஸ் மட்டும் வேற வேற வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. ஓகேங்களா, அந்த டைம்ல தான் மல்டி சீரீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். அப்போ அந்த மல்டி சீரீஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸை நான் காட்டியிருந்தேன் இல்லையா, அதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். திரும்ப வேணும்னா நீங்க பண்ணிக்கலாம். ஆல்டர் வவுச்சர் டைப் சேல்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்துக்கிறேன். இதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா F12 அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த இடத்துல டிஃபைன் மல்டிபிள் சீரீஸ் ஆஃப் வவுச்சர். ஸோ வவுச்சர்ஸ் ஒன்று தான், வவுச்சரை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் தான். ஆனால் நம்பரிங் சீரீஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து மோர் தென் 1.
ஓகேங்களா. ஸோ கொட்டேஷனுக்கு தனியா நாங்க வந்து கொடுக்குறோம், அல்லது எஸ்டிமேஷனுக்கு தனியா ஒன்று கொடுக்குறோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் சீரீஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா டிஃபைன் மல்டிபிள் நம்பரிங் சீரீஸ் நீங்க எஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்க வந்து என்ன பண்ண முடியும், அதை எஸ் கொடுத்துட்டீங்க. இங்க நம்மளுக்கு டிஃபைன் மல்டிபிள் நம்பரிங் சீரீஸ் ஃபார் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கோம்ல ஒரு சீரீஸ், அது நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை எஸ் கொடுத்தீங்கன்னா இது டிஃபால்ட். ஓகேங்களா. இது டிஃபால்ட் நம்பரிங். ஓகேங்களா. எஸ்டி ஸ்டார்ட்ஸ் வித் எஸ்டி ஸ்லாஷ் அப்படி இருக்குங்கிறது நமக்கு நார்மல் டாக்ஸ் இன்வாய்ஸுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதர்வைஸ் கொட்டேஷன்ஸ் எஸ்டிமேஷன்ஸ் இந்த மாதிரியான டைம்ல நாங்க கொடுக்கறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செப்பரேட் சீரீஸ் வவுச்சர் நம்பரிங் மட்டும் தான் வந்து மாறும். அதர்வைஸ் வவுச்சர் அப்படிங்கிறது செப்பரேட்டா நாங்க வந்து கிரியேட் பண்ண மாட்டோம், எங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சீரீஸ் கிரியேட் சீரீஸ் அப்படிங்கிறத நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ண முடியும், சீரீஸோடைய நேம் என்ன கோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கொட்டேஷன் அல்லது வெறும் கொட்டேஷன் அப்படின்னு கூட நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபுல்லா கூட டைப் பண்ணாதானே வச்சுக்கலாம். இது நேம். ஓகேங்களா. இது வந்து சீரீஸோடைய நேம், அவ்வளவுதான். அப்படியே என்டர் பண்றேன். மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் இதுவும் ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம. ஓகேங்களா. இங்கேயும் நாங்க வந்து ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் இதை பத்தி நான் வந்து நெக்ஸ்ட் அகைன் நான் சொல்றேன். ஓகேங்களா. இது வந்து இப்போதைக்கு நம்ம நோ கொடுத்துருக்கோம், அப்படியே இருக்கட்டும், டிஃபால்ட்டா இருக்கட்டும். தென் செட் ஆர் ஆல்டர் அடிஷனல் நம்பரிங் டீடைல்ஸ் எஸ் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அங்கே நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான். ஸ்டார்டிங் நம்பர் 1 இருக்கணும். ப்ரிஃபில் 4 டிஜிட் வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்க வந்து 4 டிஜிட் கொடுத்துக்கலாம். ப்ரிஃபில் வித் 0 கொடுக்குறா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். 1 ஏப்ரல் 2726 இருந்து அதாவது ஒரு அப்ளிகபிள் கொடுக்குறீங்க 1 இயர், அதாவது நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா ரீஸ்டார்ட் நம்பரிங் 1426 இருந்து நம்மளுக்கு வந்து கோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து என்ன ஆகணும், ப்ரிஃபிக்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். சஃபிக்ஸ் எனக்கு வேண்டாம், அந்த பிரான்சல் இயர் வேண்டாம்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அதை இக்னோர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கோட்டை நம்ம வந்து இன்வாய்ஸ் இல்லைன்னா நம்ம அப்லோட் பண்ண போறது கிடையாது, இவே பில் நம்ம ஜென்ரேட் பண்ண போறது கிடையாது. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த பினான்சியல் இயர் பேசிஸ்ல நம்மளுக்கு ஃபியூச்சர்ல டூப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்ட வாய்ப்பு கிடையாது. அதனால அதை நான் வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த ஸ்கிரீன்ல நீங்க கிரியேட் சீரீஸ் கொடுத்துறீங்க, ஒரு தனியா ஒரு ஸ்கிரீன் வச்சு அதுல நீங்க வந்து கிரியேட் பண்ணீங்க, கொடுத்துட்டு அப்படியே எஸ்கேப் பண்ணி வெளில வரணும். திரும்ப நீங்க டவுன் ஆரோ கொடுத்து அடுத்த ஆப்ஷனுக்கு நீங்க போகணும், இல்லைன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணணும். சினேரியோ அப்படிங்கிறது வேற வேற, பர்பஸ் அப்படிங்கிறது வேற வேற பர்பஸ். உங்களுடைய பிசினஸ்க்கு அல்லது ஏதாவது ஒரு கிளைண்ட் பிசினஸ்க்கு இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்குன்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அப்ப சீரீஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரே வவுச்சர் டைப் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆனா புதுசா நம்ம போயிட்டு என்ன பண்ண வேண்டாம், ஒரு வவுச்சர் டைப் மாஸ்டர் நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ கிரியேட்னு எடுத்து வவுச்சர் டைப் எடுத்து நம்ம இங்க போயிட்டு நம்ம வந்து எஸ்டிமேஷன் கொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு வவுச்சர் டைப்பை போயிட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், மாஸ்டர் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அது ரெகுலரா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி சீரீஸ் மட்டும் மாறினா போதும், நம்பர் மட்டும் மாறினா போதும் சார், மற்றபடி வந்து இது தேவையில்லை, நாங்க டாக்குமெண்ட் எதுவுமே இது வரைக்கும் எத்தனை கொட்டேஷன் வச்சிருக்கோம் கூட நாங்க வந்து டேட்டா பேஸ் நாங்க மெயின்டைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் பெட்டர். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு எப்படி கேட்கும் அப்படின்னா வவுச்சர் அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன். இந்த இடத்துல F8 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேல்ஸ் தான், நார்மல் சேல்ஸ். பட் இங்க F8 நீங்க டைப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா இந்த மாதிரி டிஃபால்ட் அஸ் வெல் அஸ் கொட்டேஷன் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு கேட்கும். ஓகேங்களா. இங்கே டபுள் டைம் வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ டிஃபால்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா டிஃபால்ட் சொல்லிட்டு ஹைலைட் ஆகுது. அதர்வைஸ் F8 அப்படிங்கிறத நீங்க கொடுத்து சேல்ஸ்ல கொட்டேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வரும். மறக்காம நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தணும். ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கு நான் வந்து கொட்டேஷன் கண்ட்ரோல் எல் கொடுத்து ஆப்ஷனல்ல நான் வந்து ரெக்கார்ட் பண்றேன். இப்போ ஏகே கிரே சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு சம்திங் நம்ம வந்து சேல்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில சேல்ஸ் நம்ம வந்து பண்ணணும், அதாவது ஒரு கொட்டேஷன் மட்டும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா. அல்லது எஸ்டிமேஷன் கேட்குறாங்க, அந்த எஸ்டிமேஷன் டீடைல்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ ஒரு 100 ஐட்டத்துக்கு நம்ம வந்து கொடுக்குறோம்னு வச்சுக்கிறோம். இதுக்கு டேக்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியே என்டர் பண்ணலாம். டேக்ஸ் நீங்க கொடுக்குறா இருந்தாலும் கொடுத்துக்கலாம், பட் இது வந்து எக்ஸாம்டட் ஐட்டம், அதனால டேக்ஸ் நான் வந்து கொடுக்கல. அதர்வைஸ் இங்க வந்து டேக்ஸபிள் ஐட்டம் ஏதாவது வேற ஏதாவது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டேக்ஸ் டீடைல்ஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ இங்க நம்ம வந்து ஒரு 10 ஐட்டத்துக்கு ஒரு 5 ஐட்டம் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன்.
ஓகேங்களா? இப்போ சிஜிஎஸ்டி அஸ் வெல் அஸ் எஸ்ஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் வந்து நம்மளுக்கு கால்குலேட் ஆகும். இப்போ கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கொட்டேஷன் எஸ்டிமேஷன் நீங்க யூஸ் பண்ணும்போது, கொட்டேஷன் அல்லது எஸ்டிமேஷன் யூஸ் பண்ணும்போது ஆப்ஷனல் அப்படிங்கிறத நீங்க எனேபிள் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா? இதனால என்ன சார் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஆர்கனைசேஷன்ல இ இன்வாய்ஸ் இவே பில் எனேபிள்ல இருந்தால், எஸ்பெஷலி இ இன்வாய்ஸ் எனேபிள்ல இருந்தால், ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இ இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு தடவை மட்டும் இ இன்வாய்ஸ்க்கு பாஸ்வேர்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா 6 மணி நேரத்துக்கு திரும்ப யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்காது. ஓகேங்களா? நான் வந்து இந்த இடத்துல சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பில் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் நீங்க ஸ்டாண்டர்டா வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஏன்னு கொடுப்பாங்க சில பேர். கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும் அப்படின்னா இன்வாய்ஸும் சேர்த்து ஜென்ரேட் ஆயிடும். ஆனா டாப்ல வந்து ஆப்ஷனல் கொடுக்க மறந்துட்டோம் சார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகேங்களா? அப்ப திரும்ப நம்ம வந்து டெபிட் நோட் கிரெடிட் நோட் இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணி கிரெடிட் நோட் கொடுத்து இதை நீங்க வந்து கேன்சல் பண்ணணும். அப்போ கொட்டேஷன் அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கம்பல்சரி இந்த ஆப்ஷனல் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும், எனேபிள் பண்ணி நீங்க யூஸ் பண்ணணும். அப்ப இதுல இருந்து நீங்க வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன சார் பண்ணலாம்? ஓகேங்களா? இதுல இருந்து எஸ்கேப் ஆக என்ன பண்ணலாம் அப்படின்னா, F12 யூஸ் பண்ணி நீங்க இங்க என்ன பண்ண முடியும், செப்பரேட்டா தான் நாங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இ இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். சென்ட் ஆஃப்டர் சேவிங் வவுச்சர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இ இன்வாய்ஸ், இதை நீங்க நோ கொடுத்து வைக்கலாம். அப்ப தெரியாம நம்ம ஆப்ஷன் கொடுத்து வச்சுட்டோம் சார் அப்படின்னா கூட இங்க எஸ் இருந்தாலும் நோன் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா வவுச்சர் ஜென்ரேட் பண்ண உடனே இ இன்வாய்ஸ் வந்து ரைஸ் ஆகாது. ஓகேங்களா? இதுல வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா வவுச்சர் நம்பரிங்கான டீடைல்ஸ். ஓகேங்களா? இங்கேயோ எக்ஸ்பைரி டேட் டீடைல்ஸ் நம்ம வந்து கேக்குது. எந்த ஐட்டம் மேபி பிஸ்கட்டா இருக்கும். ஒன் செகண்ட். ஓகே. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொட்டேஷன் அப்படிங்கிறத நீங்க ஆப்ஷனல் கொடுத்து ரைஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்க பேஜ் அப் கொடுத்து பிரிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ரைஸ் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து சீரீஸ் வவுச்சர் நம்பர் சீரீஸ் அப்படிங்கிறது வேற. அட் த சேம் டைம் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் வவுச்சர் டிஃபால்ட் வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறது வேற. அப்ப இங்க நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு கிளாரிட்டி தெரியணும். ஸோ வவுச்சர் நம்பரை பார்த்து இது கொட்டேஷன் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதனாலதான் நான் ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது கொட்டேஷன் அப்ப நம்ம சேர்த்தோம். இது ஒருவேளை இந்த கொட்டேஷனை சேல்ஸா நீங்க மாத்துறீங்க அப்படின்னா டைரக்டா இதை நீங்க வந்து என்ன பண்ணலாம், என்டர் பண்ணிட்டு திரும்ப நீங்க வந்து F8 அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேல்ஸ் அப்படிங்கிறத நீங்க மாத்தலாம். அங்க போயிட்டு நீங்க டிஃபால்ட் அப்படிங்கிறதுக்கு நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அப்படியே நீங்க வந்து சேவ் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடுது, அது வந்து நம்மளுக்கு நார்மல் சேல்ஸுக்கு நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு வரும். அப்ப எப்படி அப்படின்னா நீங்க சேல்ஸ் கோட் அப்படிங்கிறத நீங்க எடுக்கிறீங்க, இத கொட்டேஷன் அப்படிங்கிறதுல இருந்து நீங்க சேல்ஸுக்கு மாத்தணும். இந்த ஆப்ஷனலை மட்டும் ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருங்க. ஆப்ஷனலை ரெகுலருக்கு மாத்திருங்க. அப்பதான் நம்மளுக்கு டே புக் பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ ST001 ஆப்ஷனல் அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ புரியுதா உங்களுக்கு சீரீஸ் அப்படிங்கிறது ஏன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது? எனிபடி? எஸ் சார். ஓகே. ஒன் செகண்ட். நான் ஒரு சில இன்வாய்சஸ் நான் வந்து இங்க ரைஸ் பண்ணிக்கிறேன். வேற ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுனால. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டே புக் ஆல்ட் F2 1 ஏப்ரல் இருந்து 2 ஏப்ரல் வரைக்கும் நம்ம வந்து ரிப்போர்ட் நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அல்லது சேல்ஸ் ரிஜிஸ்டர்ல நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் மந்த்துக்கான சேல்ஸ் ரிஜிஸ்டர் நீங்க எடுக்கிறீங்க. ஓகேங்களா?
இப்ப வவுச்சர் நம்பர் அப்படி நீங்க பாருங்க 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு ஓகேங்களா, அதாவது சாரி ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி ஒரு 4 இன்வாய்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. 2ஆம் தேதி ஒரு 3 இன்வாய்சஸ் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒன்லி 3 இன்வாய்சஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல செகண்ட் டேட்ல நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்போ டோட்டல் இன்வாய்சஸ் நம்ம வந்து 7 இன்வாய்சஸ் வரைக்கும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்ப ஒரு சில ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்கன்னா, பட் எல்லா ஆர்கனைசேஷனுமே பில் அப்படிங்கிறது கையோட பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. இது B2B சேல்ஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பில் இல்லாம கஸ்டமர் வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா. கண்டிப்பா பில் வந்து இமீடியட்டா கொடுத்துருவாங்க. தென் ஏதாவது நம்ம வந்து ஒரு பில்லை நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஓகேங்களா, டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல பில் நம்பர் 3 நான் வந்து டெலீட் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல டேலி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த 4 வந்து நம்மளுக்கு வந்து 3 மாறிடும். 4 3 மாறிடும். அதே மாதிரி 5 4 மாறிடும், 6 5 மாறிடும், 7 அப்படிங்கிறது 6 மாறிடும். ஏன்னா இங்க டோட்டல் கவுண்டிங்கே நம்மளுக்கு வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அந்த லூப் 1 to 6 பில் தான் அப்படின்னா 1 to 6க்குள்ள ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஓகேங்களா. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரீநம்பரிங் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் அதுக்கு பேரு. ஸோ டேலியில அந்த ரீநம்பரிங் அப்படிங்கிறது தான் இன்வாய்ஸ் நம்மளுக்கு வர்றது வரைக்குமே இருந்தது. ஓகேங்களா. ஸோ ரீஇன்வாய்ஸ் முன்னாடி வரைக்கும் 2.1 வரைக்கும் இதான் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா. 2.1 வரைக்குமே அதுக்கு முன்னாடி இருக்க வெர்ஷன்ல எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ரீநம்பரிங் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா. ஒரு வவுச்சர் நம்பர் இன்பிட்வீன் நீங்க வந்து டெலிட் பண்ணிட்டீங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், நம்பர் எல்லாம் மாறிடும். ஓகேங்களா. அப்ப நம்ம அடுத்து இப்ப இந்த 7 அப்படிங்கிறது என்னவா மாறிடுச்சு, 6 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஓகேங்களா. 7 வந்து 6 மாறிடும் அந்த டைம்ல. இப்ப நம்ம வந்து புதுசா நம்ம ஒரு இன்வாய்ஸ் நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா புது இன்வாய்ஸ் வந்து 7 அப்படின்னு எடுத்துக்கும். அப்ப நம்ம அதை போயிட்டு இன்வாய்ஸ்ல நம்ம ரைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்வாய்ஸ் டேட்டா பேஸ்ல அது ரிஜெக்ட் ஆகும். ஏன்னா அங்க 7 அப்படிங்கிற டாக்குமெண்ட் நம்பர் ஆல்ரெடி வந்து இன்வாய்ஸ் ஜென்ரேஷனுக்கு நம்ம ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருப்போம், இன்வாய்ஸும் ஜென்ரேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. லேட்டரா தான் நம்ம வந்து அதை டெலீட் பண்றோம். ஓகேங்களா. லேட்டரா எது டெலீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெலீட் பண்ணது வேற ஏதோ ஒரு டேட்ல இருக்கக்கூடிய வேற ஏதோ ஒரு நம்பர். ஆனா இப்போ அஃபெக்ட் ஆகுறது நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ST7 அப்படின்னு சொல்லிட்டு புதுசா நம்ம வந்து ரைஸ் பண்ண பில் வந்து நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகும். அதனால ஏன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு பில் நம்ம வந்து டெலீட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பில்லை நம்ம டெலீட் பண்றோம்னா நம்ம டேலியில மட்டும்தான் டெலீட் பண்றோம். போர்ட்டல்ல இவை பில் அண்ட் இன்வாய்ஸ் போர்ட்டல்ல அது டெலீட் பண்றது கிடையாது. டெலீட் ஆப்ஷன் அங்கே இல்லவே இல்லை. ஓகேங்களா. இன்வாய்ஸ் இவை பில் போர்ட்டல்ல அந்த டெலீட் ஆப்ஷன் இல்லை. அங்கே கேன்சல் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இருக்கு. அதுவும் 24 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம கேன்சல் அப்படிங்கிறது நம்ம பண்ணணும். டைம் லிமிட் அப்படிங்கிறது அங்கே இருக்கு. அப்ப இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நிறைய நடந்தது. ஒரு சில ஆர்கனைசேஷன்ல பில்லு கொடுப்போம், பில் ஜென்ரேட் பண்ணுவோம் சார், பணத்தை வாங்கிடுவோம், ஆனா பில் நாங்க கையில பிரிண்ட் அவுட் கொடுக்க மாட்டோம், பிரிண்ட் அவுட் வந்து நம்ம கிடையாதுங்கிற பட்சத்துல இந்த மாதிரி ரீநம்பரிங்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா. நம்ம ஒரு நம்பர் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு வந்து மத்த பில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்பரிங் மாறிடும், இந்த சீரீஸ் வந்து மாறிடும் அப்படிங்கிற பட்சத்துல பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. அப்படின்னு இருக்கவங்களுக்கு அது ஓகே. ஆனால் ஆஃப்டர் 2.1 ரிலீஸ் 2.1ல நீங்க வந்து டேலியில ஒரு பில் நீங்க டெலீட் பண்ணிட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3ங்கிறத டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா லாஸ்ட் பில் வந்து நம்மளுக்கு 7 தான் நம்மளுக்கு இங்கே காட்டுது. ஓகேங்களா. 7 தான் நம்மளுக்கு இங்கே காட்டுது. எந்த டேட்ல நான் வந்து 3 டெலீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி நான் ரெக்கார்ட் பண்ண 3 டெலீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா 1ஆம் தேதி 1 2 3 4 வரைக்கும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணோம். 1ஆம் தேதி 1 2 3 4 வரைக்கும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணோம். தெரியாம 3 டெலீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அப்ப அந்த நம்பர் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரீயூசபிள் அப்படிங்கிற கண்டிஷன்ல போயிட்டு உட்காரும். அப்ப அதுதான் இப்ப நான் வந்து இந்த இடத்துல வவுச்சர் டைப்ல நம்ம பார்த்த ஆப்ஷன். ஓகேங்களா. அதாவது சேல்ஸ்ல இந்த வவுச்சர் டைப்ல நம்ம வந்து இந்த சீரீஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதாவது ரீநம்பரிங் ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர். அப்போ ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் வவுச்சர் ஒரு பர்டிகுலர் நம்பர்ல இருக்கக்கூடிய வவுச்சர் நான் டெலீட் பண்ணால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்பரிங்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. அதான் வந்து என்னன்னா ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர். ஓகேங்களா. அப்ப டிஃபால்ட்டாவே இந்த செட்டிங்ஸ் வந்து டேலியில இருக்கு. அப்ப ரீநம்பரிங் யாரு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா
கஸ்டமருக்கு பில் பண்றோம், பில்லு வந்து பிரிண்ட் அவுட் நாங்க பெரும்பாலும் கொடுக்கறதே கிடையாது. அவங்க ஐடிசினா கிளைம் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறவங்களுக்கு ரீநம்பரிங் ஓகே. ஓகேங்களா? அப்போ ஃபியூச்சர்ல ஏதாவது நம்பர் ஒரு இன்வாய்ஸ் டெலிட் பண்ணா கூட நம்மளுக்கு எந்த இன்வாய்ஸ் டெலிட் ஆச்சு அதுக்கான ப்ரூஃபே இல்லாம இருக்கும். அதர்வைஸ் கஸ்டமருக்கு பிரிண்ட் அவுட் நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல அது பண்ணக்கூடாது. ரீநம்பரிங் அங்கே யூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா ஃபியூச்சர்ல அந்த பில் ரிலேட்டடா ஏதாவது கேரண்டி ஆர் வாரண்டி கிளைம் பண்ண வராங்க, அல்லது ஏதோ ஒரு இஷ்யூஸ் அது ரிலேட்டடா வந்து நம்மளுக்கு வருதுன்னா அந்த பில்லை பார்த்து நம்ம வந்து டேலியில கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. ஓகேங்களா? அந்த பில் வந்து நம்மளுக்கு ரீநம்பரிங் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க கொண்டு வர பில் நம்பர் ஒன்னா இருக்கும். ஆனா அதே அமௌண்ட்ல அதே கஸ்டமருக்கு நம்ம டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய பில் நம்பர் வேற ஒரு பில் நம்பரா இருக்கும். பட் டேட் எல்லாமே ஒன்னா இருக்கும், நம்பர் மட்டும் வேற தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ரீநம்பரிங் இருக்கக்கூடாது. அப்ப எது சூட்டபிள் அப்படின்னா ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர். அப்ப டெலிட் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இதுதான் ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர். ஓகேங்களா? எல்லா ஆப்ஷனையும் அதெல்லாம் ஓவரால் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த நம்பரிங் அப்படிங்கிற இந்த ஏரியால இப்ப டே புக் நீங்க வந்து பாக்குறீங்க. டே புக்ல போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா தெரியாம டெலிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? தெரியாம 2ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணோம் பாத்தீங்களா? 2ஆம் தேதி நம்ம சாரி 1ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ண பில் நம்பர் 3 நான் தெரியாம டெலிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்ப அதே பில்ல நான் திரும்ப நான் வந்து என்டர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பொதுவா வவுச்சர் அப்படிங்கிறத நான் போறேன், F2 கொடுத்து நான் வந்து டேட் மாத்துறேன், 1/4/26 அப்படின்னு மாத்துறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பில் நம்பர் என்னவாக இருக்கு அப்படின்னா ST/8 அப்படின்னு தான் இருக்கு. ST/8 தான் நம்மளுக்கு இருக்கு. பட் நமக்கு தேவையான பில் நம்பர் என்னன்னா 3. ஓகேங்களா? அப்போ நமக்கு தேவையான பில் நம்பர் 3. அப்ப இந்த பில் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆனதுனால 8 தான் எடுத்துக்குது. இப்ப நம்ம 3 அப்படிங்கிறத சூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மோர் டீடைல்ஸ் கண்ட்ரோல் ஐ நீங்க கொடுங்க. முதல்ல வவுச்சருக்கு போயிருங்க, டேட்டை மாத்திருங்க, மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிறத எடுங்க. மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிறத எடுங்க. இப்ப நம்மளுக்கு என்ன காட்டுது? இப்போதைக்கு உங்களுக்கு ஷோ ஆகக்கூடிய பில் நம்பர் டீடைல்ஸ் என்னங்கிறத காட்டுது. இதை ஒன்ஸ் நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஓகேங்களா? என்டர் பண்ணீங்கன்னா டிஃபால்ட் அப்படிங்கிறது கீழே ஒரு ஆப்ஷன் வவுச்சர் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா செலக்ட் அன்யூஸ்டு வவுச்சர் நம்பர் அப்படின்னு காட்டுது. அப்போ வவுச்சர் நம்பர் 1 to 7 வரைக்கும் இருக்கு இல்லையா? 1 to 7 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அதுல 1, 2 இருக்கு, அதுக்கப்புறம் 4 இருக்கு. 1, 2 இருக்கு, அதுக்கப்புறம் 4 இருக்கு. அப்ப நடுவுல ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆகுது, அதுதான் அன்யூஸ்டு வவுச்சர் நம்பர். ஓகேங்களா? அப்ப டோட்டல் லூப் வந்து எடுத்துக்குது 1 to 7 வரைக்கும் எடுத்துக்குது. அதுல எந்த நம்பர் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கறது வந்து அன்யூஸ்டு வவுச்சர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு டேலி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறதுல செலக்ட் அன்யூஸ்டு வவுச்சர் நம்பர் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க டெலிட் பண்ண வவுச்சர் நம்பர் இங்க உங்களுக்கு காட்டும். இப்ப பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வவுச்சர் டேட் என்னங்கிறது இங்க காட்டுது. எந்த டேட்ல நீங்க அந்த பில்லை வந்து நீங்க வந்து டெலீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி இது நம்மளுக்கு என்ன காட்டுது அப்படின்னா அந்த நம்பர் வந்து என்னன்னா 3, வவுச்சர் நம்பர் 3. இந்த நம்பருக்கு முந்தைய நம்பர் என்ன, ப்ரீவியஸ் வவுச்சர் நம்பர் என்ன, அதோடைய டேட் என்ன, இந்த வவுச்சருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வவுச்சர் நம்பர் டேட் என்னங்கிறது காட்டும். எப்ப டெலீட் பண்ணீங்கன்னா டேலி வந்து இந்த இடத்துல காட்டல. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் காட்டுது, அதுக்கு ப்ரீவியஸ் பில் நம்பர் ஆஃப்டர் பில் நம்பர் டீடைல்ஸ் நம்மளுக்கு இங்க தெரியுது. ஓகே? ஸோ இதை நம்ம வந்து என்டர் பண்ணோம்னா இப்ப டேட் 1st April வவுச்சர் நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலீட் பண்ண வவுச்சர் நம்பர் நம்மளுக்கு வந்துருச்சு. டெலீட் பண்ண வவுச்சர் நம்பர் நம்மளால ரீயூஸ் பண்ண முடியுது. அப்ப திரும்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே பார்ட்டிக்கு நம்ம வந்து பில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிம்பிளி நம்ம வந்து ஒரு நம்பர் தெரியாம டெலீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான யூசேஜ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அடுத்த ஒரு ஐட்டம் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுவோம். சரி, இந்த ஐட்டத்தை நான் வந்து எடுத்துக்கிறேன். பேட்ச் நம்பர் சம்திங் ஒரு 10 ஐட்டம் நான் வந்து சேல்ஸ் பண்ணுவேன். ஓகே, சிஜிஎஸ்டி அஸ் வெல் அஸ் ஏஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகே, சேல்ஸ் பண்ணேன். இப்போ நான் வந்து வவுச்சர் எப்படி நான் ரெக்கார்ட் பண்ணேன்?
கேட்வே ஆஃப் டேலியில இருந்து வவுச்சர் போனேன், இங்க போயிட்டு F2 கொடுத்து மாத்தினேன், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஐ யூஸ் பண்ணேன், அங்கே வவுச்சர் நம்பர் சூஸ் பண்ணேன், அன்யூஸ்டு வவுச்சர் நம்பர் எடுத்து நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஆல்ரெடி அந்த நம்பர் வந்து டெலீட் ஆகிருந்தது. இப்போ நான் டே புக் போறேன், Alt F2 அப்படிங்கிறது கொடுக்குறேன், அதுல 1st ஏப்ரல் இருந்து 2nd ஏப்ரல் வரைக்கும் அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன். இப்போ பாருங்க 1 2 3 வந்து இங்க போய் உட்காந்துருக்கு. கரெக்டா? இது கரெக்டா? அப்ப ஒரே டேட்டுக்குள்ள நம்மளுக்கு முன்ன பின்ன இருக்கலாம். ஓகேங்களா? ஒரே டேட்ல முன்ன பின்ன இருக்கலாம். பட் நாம தான் வந்து என்ன பண்ண வேண்டியதுன்னா கரெக்டா வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. பட் இது கண்டிப்பா சீரியஸா தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் வந்து நம்மளுக்கு இல்ல. பட் நம்ம வந்து என்ன பண்றோம், மிஸ்ஸிங் இல்லாம வவுச்சர் நம்பர் யூஸ் பண்றோம். ஆனா ரிஜிஸ்டர் எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா இந்த 3 அப்படிங்கிறது கீழே போய் உட்காந்துருது. ஓகேங்களா? இந்த 3 வந்து என்னவா மாறிடுது, அடுத்த 4க்கு கீழே வந்துடுது. அப்ப நம்மளால கெஸ் பண்ண முடியுது இந்த இடத்த. அப்ப இதை ஆல்ரெடி டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணிருக்காங்க, வவுச்சர்ல போயிட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத என்ன பண்ண முடியுது அப்படின்னா நம்மளால கெஸ் பண்ண முடியுது. புரியுதுங்களா சார்? அப்ப ஒரே வவுச்சர்ல ஒரே டேட்ல இருக்கக்கூடியது, ஒரே டேட்ல நம்மளுக்கு லாஸ்ட் லைன் ஐட்டமா தான் இது ஆட் ஆகுது. அப்ப நான் வந்து இதை வந்து டெலீட் பண்ணிட்டு நான் கேட்வே ஆஃப் டேலியில இருந்து நான் என்ட்ரி பண்ணாம, நார்மலா கேட்வே ஆஃப் டேலியில இருந்து நான் என்ட்ரி பண்ணாம இந்த நம்பர் 2க்கு அடுத்து எனக்கு வந்து வவுச்சர் நான் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன்னா வவுச்சர் 2வை நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து நான் வந்து என்ன பண்ணலாம்னா ஆல்ட் ஏன்னு பிரஸ் பண்ணலாம். அப்ப நம்ம வவுச்சர் நம்பர் என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆகும். அந்த வவுச்சர் நம்மளுக்கு ஆடிங் அப்படிங்கிற இன்சர்ட் அப்படி போயிட்டு நம்மளுக்கு ஆட் ஆகும். அதர்வைஸ் வவுச்சர் நம்பருக்கு 4க்கு மேல எனக்கு வேணும், அந்த 3 வந்து வவுச்சர் நம்பர் 4க்கு மேல எனக்கு வேணும். இப்ப இதுல போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்ட் ஐங்கிறது நான் யூஸ் பண்றேன். தட் இஸ் இன்சர்ட். ஒரு நம்பருக்கும் மேல எனக்கு வவுச்சர் வரணும் அப்படின்னா இன்சர்ட், ஒரு நம்பருக்கு கீழே எனக்கு வவுச்சர் வரணும் அப்படின்னா ஆட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்டர்ல இருந்தபடியே நம்ம வந்து எந்த வவுச்சர் ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆன வவுச்சரை சூஸ் பண்ணிட்டு இன்சர்ட் இல்லைன்னா ஆட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப டேட் நம்மளுக்கு இந்த இடத்துல மாறாது. இது வந்து எங்க அப்ளிகபிள்னா ஒரே டேட்டுக்குள்ள தான் அது வந்து இருந்தால் மட்டும் இந்த இன்சர்ட் அண்ட் அடிஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஒரே டேட்ல இருந்தால் மட்டும். ஓகேங்களா சார்? மூணாவது வவுச்சர் நம்பர் 3 2ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணதை தெரியாம நாங்க 1ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அது எங்களுக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லி அதே லைன்ல தான் வரணும் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா முதல்ல அலைன்மெண்ட் வந்து எப்படி வரும்னா டேட் வைஸ் வரும், அதுக்கப்புறம் தான் நம்பர் வைஸ் வரும். ஓகேயா? ஸோ ஒரே டேட்டுக்குள்ள நம்ம வந்து தெரியாம ஒரு இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பர், ஒரு வவுச்சரை நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். திரும்ப நான் என்ட்ரி பண்ணும்போது அதே டேட்ல லாஸ்ட்ல போயிட்டு எனக்கு உட்காருது. அது எனக்கு எனக்கு வரணும் அப்படின்னா we can use add or insert. இப்போ நீங்க வந்து கண்ட்ரோல் ஐ கொடுங்க, இதுல போயிட்டு இந்த வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணுங்க. அதுல வந்து டிஃபால்ட் ஆப்ஷன் அது செலக்ட் அன்யூஸ்டு அப்படிங்கிறத எடுத்து நீங்க சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு பில் வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்றேன். ஓகே, ஸோ ஏதாவது வேற ஏதாவது ஒரு சில ஐட்டங்கள் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு பில்லை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சார்? இது ரீநம்பரிங் அப்படிங்கிறது நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? ரீநம்பரிங்கிறது என்ன, புதுசா ஒரு வவுச்சர் நம்ம டெலிட் பண்ணிட்டோம், தெரியாம நம்ம ஒரு வவுச்சர் டெலிட் பண்ணிட்டோம், அது தெரிஞ்சே டெலிட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பரிங் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஓகேங்களா? அதர்வைஸ் நம்ம வந்து அந்த வவுச்சர் நம்பர்ல ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் ரீடைன் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அன்யூஸ்டு வவுச்சர் நம்பர் ஐடென்டிஃபை பண்ணி அதுல போயிட்டு நீங்க வந்து புதுசா வவுச்சர் நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். நம்பர் 1. அதுக்கடுத்து நம்ம ரெக்கார்ட் பண்ணது டைரக்டா கேட்வே ஆஃப் டேலியில வவுச்சர் செலக்ட் பண்ணி என்ட்ரி பண்ணால் அந்த டேட்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் வவுச்சருக்கு கீழே போயிட்டு என்ன ஆயிடும் அப்படின்னா ஆட் ஆயிடும். அதனால இந்த சீரீஸ் நம்ம செக் பண்ணும்போது அதை ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டு திரும்ப என்ட்ரி பண்ணிருக்காங்கிறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணவும் முடியும். ஓகேங்களா? வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் நம்ம ரெக்கார்ட் செக் பண்ணும்போதே நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இது 4ங்கிறதுனால அதுக்கு அடுத்தே நம்மளுக்கு வந்துருது. இதுவே ஒரு 8 வவுச்சர் நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 3ங்கிறது 9வது பில் இருக்க வேண்டிய இடத்துக்கு மேல இருக்கும். ஓகேங்களா? அது 8வது பில்லுக்கு அடுத்து கீழே இருக்கும். அப்ப இது என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து இந்த ஆட் இன்சர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். சார் அந்த ஆட் அண்ட் இன்சர்ட் ஆப்ஷன் வந்து இங்க கீழே தான் வந்து அதுக்கான பட்டன்ஸ் இருக்கும்.
அதை வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா F1 செட்டிங் டிஸ்பிளே செட்டிங்ஸ் டிஸ்பிளே இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஷோ பாட்டம் பட்டன் பார் அப்படிங்கிறத வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா என்டர் பண்ணி நோன்னு கொடுத்து வச்சிருக்கேன். பாட்டம் பார் நோ கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே நீங்கள் பாருங்க ஆட் வவுச்சர், டூப்ளிகேட் வவுச்சர், இன்சர்ட் வவுச்சர் இருக்கு பாருங்க. ஸோ இன்சர்ட் அப்படிங்கிறதுக்கு எந்த வவுச்சருக்கு மேலே நான் புதுசாக வவுச்சர் இன்சர்ட் பண்ண போறேன், ஆடுங்கிறது எந்த செலக்ட் ஆயிருக்கோ அந்த வவுச்சர் கீழே எனக்கு வந்து வவுச்சர் இன்சர்ட் ஆகணும். அதன்படி நீங்கள் வந்து வேணும்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா சார்? இது இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. சார் எனக்கு ஒரு டவுட் ஒன்று சார். சொல்லுங்க சார். சார் இது மாதிரி இப்போ நம்ம ஒரு பில் டெலீட் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். ஸோ நிறைய பில் அந்த மாதிரி டெலீட் ஆயிடுச்சுங்கிறது எப்படி சார் ஐடென்டி? நம்ம ஒவ்வொரு பில்லா போய் செக் பண்ண முடியாது, வேற வழி இல்லை. ஆமா. ஸோ இது வந்து என்னன்னா நிறைய இப்போ இது வந்து என்னன்னா ரீடைன் வவுச்சர் நம்பரிங் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. ஓகே, ரீடைன் வவுச்சர் நம்பரிங் வச்சிருக்காங்கிற பட்சத்துல கண்டுபிடிக்கலாம். நம்பரை மட்டும் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. பட் என்னென்ன டேட்டா உள்ள இருந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்றேன்னா Alt F2 1ஆம் தேதியில இருந்து 2ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 7 பில் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? இந்த பில் ஒண்ணு, இந்த பில் ஒண்ணு. ஓகேங்களா? 1ஆம் தேதி ஒண்ணு, 2ஆம் தேதி ஒண்ணு பில் டெலிட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து ரிஜிஸ்டர் நீங்க வந்து வாட்ச் பண்ணீங்கன்னா 1 2 காணோம், 3 4 5 காணோம், 6 7 இப்படி இருக்குங்கிறத நம்ம இங்க ஐடென்டிஃபை பண்றோம். ஒரு 200 இன்வாய்ஸ் 300 இன்வாய்ஸ் இருந்தா கண்டிப்பா நம்ம மெனக்கெட்டு இதை போய் பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப C++னா கோடிங் கொடுப்பாங்க. ஒரு நம்பர் இன்சர்ட் பண்ணுவோம், அது வந்து பாலிண்ட்ரோம் நம்பராங்கிறத கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிண்ட்ரோம் நம்பர் அப்படி ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, அதுல ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அது 3ஆல வகுத்து 3ஆல இருக்குன்னா இது மாதிரி காட்டும்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒண்ணு. அப்ப நம்ம இன்புட் கொடுத்து 1000 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பரோ 2 நம்பரோ தான் அது இருக்கும். பாலிண்ட்ரோம் நம்பரோ ஏதோ ஒரு நம்பர் சொல்லுவாங்க, ஒரு நம்பர் தான் இருக்கும். அப்ப 1000 இன்புட் நம்ம கொடுத்து அந்த 3 நம்பரை கண்டுபிடிக்கணும். அது வந்து இப்ப அதேதான். இப்ப நம்ம வந்து ஒரு 200 இருக்கு, அதுல 200ல ஒரு 5 வவுச்சர் டெலிட் பண்ணிருக்காங்க சார். அந்த 5 வவுச்சர் நம்பர் எதுங்கிறத நாங்க கண்டுபிடிக்கணும்னா 200ஐயும் செலக்ட் பண்றது டே புக் அல்லது ரிஜிஸ்டர். அதர்வைஸ் வவுச்சர் நீங்க டைரக்டா மூவ் பண்ணிருங்க. இங்க போயிட்டு கண்ட்ரோல் ஐ கொடுங்க, இதுல வவுச்சர் நம்பர் அப்படிங்கறத வந்து சூஸ் பண்ணுங்க. இதுல அன்யூஸ்டு அப்படிங்கறத நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த வவுச்சர் நம்பர் டைரக்டா இதுல வந்து கண்டினியூட்டி வந்துரும். அதுல தெரியும் எது எங்க மிஸ் ஆயிருக்கு, அந்த இதுக்குள்ள எது மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்ப நம்ம ஸ்டாட்டிக்ஸ் ரிப்போர்ட்ல வந்து உள்ள வந்து சேல்ஸ் எத்தனை வவுச்சர் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கிறதும் காமிக்கும். பட் இதுல வந்து ரெஜிஸ்டர்ல போய் பார்க்கும்போது அந்த 2 நம்பர் கம்மியானது காமிக்கும். 2 நம்பர் வந்து யூஸ் பண்ணாம விட்டுட்டாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. இல்ல சேல்ஸ் ரெஜிஸ்டர்ல சொல்றேன். ரெஜிஸ்டர் நம்பர் பாத்தீங்கன்னா 1 to 8 காமிக்கும். ஸோ டோட்டலா 8 ரெக்கார்டுன்னு நினைப்போம். பட் ஸ்டாட்டிக்ஸ் ரிப்போர்ட்ல சேல்ஸ்ல பார்க்கும்போது அது வந்து 6 காமிக்கும். சார் அப்படித்தானே சார்? அதேதான். அதாவது என்னன்னா டிஸ்பிளே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் இதுல போயிட்டு நீங்க வந்து பாக்குறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா F2 அப்படிங்கறத கொடுத்து நம்ம வந்து ஒரு டேட் நம்ம கொடுத்தோம், ஏதாவது ஒரு பர்டிகுலர் மந்த் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கொடுத்துரும். இதுல போய் நீங்க வந்து சேல்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி டோட்டல் கவுண்டிங் என்ன அப்படிங்கறத நம்ம பண்ணிக்கலாம். மொத்தமாவே 3 வவுச்சர் தான் வந்து நம்மளுக்கு இருக்கு அந்த பர்டிகுலர் டேட்ல அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம். 1/4/26 ஓகேங்களா? 26 2nd April 26 அப்போ நான் வந்து கொடுக்குறேன். 2 நாளைக்கு நான் வந்து ஒரு 5 வவுச்சர் அப்படிங்கிறது இங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு காட்டு. ஓகேங்களா? இதை நம்ம என்ட்ரி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்க காட்டும். இதுல நம்ம வவுச்சர் நம்பர் செக் பண்ணாதான் நம்மளுக்கு தெரிய வரும். ஆமா, செக் பண்ணதும் தெரியும். இதுல வந்து 7 காமிக்குது, பட் அந்த ரெக்கார்ட்ல வந்து 5 தான் இருக்கு. ஆமா, அப்ப 2 நம்பர் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அத எதுங்கிறது வந்து இந்த ஆல்ட் ஐ கொடுத்து நம்ம அதை செலக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதை செலக்ட் பண்ணி அன்யூஸ்டு வவுச்சர் நம்பர் வச்சு அன்யூஸ்டு வவுச்சர் நம்பரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமா. அதர்வைஸ் இந்த மாதிரி வந்து நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஆமா ஆமா, இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த அன்யூஸ்ட் நம்பர் இப்போ பில் நம்பர் 2க்கு ஆல்ரெடி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியாச்சு. இப்ப திரும்ப நம்ம போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா தெரியாம யூசர் டெலீட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆல்ரெடி ரைஸ் பண்ணியாச்சு, தெரியாம டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த நம்பர் திரும்ப நம்மளுக்கு அதே டேட்ல அதே நம்பர் எனக்கு வேணும்னா டேலில திரும்ப போயிட்டு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடாது. என்ட்ரி மட்டும் நம்ம வந்து பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணலாம். இப்ப இன்னொரு இன்ஃபர்மேஷன் இதுலயே இன்வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனா
அந்த இன்வாய்ஸோட டீடைல்ஸ் நம்ம பில் நம்பர் 2 நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் P கொடுத்தோம்னா ப்ரிவியூல அந்த இன்வாய்ஸ் நம்பர் இந்த டீடைல்ஸ் எதுவுமே இல்லாம இருக்கும். ஆமா, அப்ப ஃபியூச்சர்ல நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம எடுத்தோமா இல்லையாங்கிறது தெரியாது. நல்லா டவுட் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்ற சினேரியோ என்னன்னா, ஒரு பர்டிகுலர் பில் நம்பர் ஜென்ரேட் பண்றாங்க, இன்வாய்ஸ் எடுத்துட்டாங்க. இன்வாய்ஸ் எடுத்த உடனே அந்த பில்லிங் நம்மளுக்கு QR கோட், அக்னாலஜ் நம்பர் எல்லாமே வந்துடும், IRN நம்பர் எல்லாம் வந்துடும். தெரியாம அதை டேலியில டெலீட் பண்ணிட்டோம். டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் தெரியுது. ஸோ தெரியாம அந்த பில் நம்பரை டெலீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து அதை புதுசாவே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணா திரும்ப நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண வேணாம்னு நினைச்சு அதே நம்பர் அன்யூஸ் நம்பர் எடுத்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுறோம். ஆனா திரும்ப நம்ம இன்வாய்ஸ் நம்ம ஜெனரேட் பண்ண முடியாது. அப்படியே நம்ம பண்ணாலும் ரிஜெக்ட் ஆயிடும். ஆல்ரெடி அது வந்து என்ட்ரி ரிஜெக்ட் ஆயிடுது. ஆனால் கண்ட்ரோல் P கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட் அவுட்ல நம்மளுக்கு அந்த IRN நம்பர் எதுவுமே இருக்காது. ஏன்னா ரிஜெக்ட் ஆயிடுச்சுல, அது இருக்காது. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்வாய்ஸ் ரிப்போர்ட்ல போயிட்டு கெட் IRN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அதன் மூலமா நீங்க IRN மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, சோ இதுதான் வந்து இதுக்கான சினேரியோ. ஓகே, சோ இது வந்து ஜென்ரலா நீங்க வந்து ஃபினான்சியல் இயர்ல நீங்க மூவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சினேரியோ சார் சொன்ன மாதிரி என்ன பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் டேட்டாவை என்ட்ரி பண்ணக்கூடாது அப்படின்னா கட் ஆஃப் டேட் அப்படிங்கிறது புது யூசர் கிரியேட் பண்ணி பண்ணலாம். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீநம்பரிங் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணாம ரீடெயின் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஐ மீன் வவுச்சர் நம்பரிங் கான்ஃபிகரேஷன்ல அது ஒரு பார்ட். அதில் நான் என்னென்ன சொல்லியிருந்தேன்னா, புதுசா வவுச்சரிங் சீரீஸ் எப்படி புதுசா வவுச்சர் நம்பர் நம்ம வந்து எப்படி கான்ஃபிகர் பண்றோம், அதுக்கடுத்து வவுச்சர் சீரீஸ் இருந்தால் நம்ம வந்து எப்போ யூஸ் பண்ணலாம், அது எந்த சுச்சுவேஷன்ல யூஸ் ஆகுங்கிறது பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிம்பிளி ரீடெயின் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர்னா என்ன, அதனால என்ன யூஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அடுத்து வந்து ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் டேட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 5ஆம் தேதி ஏப்ரல்ல நம்ம வந்து சேலரி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 5ஆம் தேதி ஏப்ரல்ல FI சேலரி அதில் போயிட்டு நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ சேலரிஸ் அப்படி கேஷ் மூலமா இல்லைன்னா பேங்க் மூலமா சம்திங் வந்து சேலரிஸ் கொடுக்குதுன்னா இங்கே டேரெக்டாக நம்ம வந்து சேலரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 75,000 rupees இல்லை 1,50,000 rupees 7,50,000 rupees சம்திங் நம்ம வந்து கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணோம்னா இந்த 7,50,000 நம்மளுக்கு எந்த பீரியட்ல அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபினான்சியல் இயர் பீரியட்ல போயிட்டு அஃபெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? இது போயிட்டு நம்மளுக்கு 1/4/26 போயிட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 75,000 வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது இந்த ஃபினான்சியல் இயருக்கான சேலரி அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, இது இந்த ஃபினான்சியல் இயருக்கானது கிடையாது. அப்போ இது ப்ரீவியஸ் இயர்ல போயிட்டு நீங்க வந்து அக்கௌண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பேமெண்ட் காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அதோட ரீசனே இந்த ஃபினான்சியல் இயர்ல இருக்கக்கூடிய ப்ராஃபிட் லாஸ் அவங்கள காட்டக்கூடாது. ப்ரீவியஸ் இயர் ஃபினான்சியல் இயர்ல தான் இது வந்து ஷோ பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மகிட்ட வந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நம்மள்ட்ட வந்து ரைஸ் பண்ணலாம். ஐ மீன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கலாம். அப்ப நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷன்ஸ் என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம மேட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப நம்ம வந்து ஜேர்னல் அப்படிங்கிறதுல போயிட்டு ஜேர்னல் வவுச்சர் F7 ஜேர்னல் எடுத்து இந்த இடத்துல நம்ம வந்து F2 கொடுத்து 31st March 26 அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். 31st March 26 அப்படிங்கிறது கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு டேட்டு கொடுத்துட்டோம், டேலி வந்து என்ட்ரி எடுத்துக்குது. இதுல போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சேலரிஸ் அப்படிங்கிறதுல இங்க போயிட்டு நான் வந்து 1,75,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்க கொடுத்துறேன் 1,75,000 சொல்லிட்டு. இதுல கிரெடிட் அப்படிங்கிறத போயிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சேலரி பேயபிள் அப்படிங்கிற ஒரு ஹெட் நம்ம கிரியேட் பண்ணணும். அண்டர் வந்து ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறதுல கொடுங்க, இல்லைன்னா கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கொடுங்க. பெட்டர் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கறது பெட்டர் வே. ஓகேங்களா? அப்ப சேலரி பேயபிள் 31ஆம் தேதி மார்ச் 2026 நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1st April 2026 to 31st March 2027 அப்படின்னு மட்டும்தான் நான் வச்சிருக்கேங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து இந்த டேட் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் அதாவது எடுத்துக்குமா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இங்க பாருங்க பீரியட் வந்து 1/5/1 1st April 25 வந்து 27 வரைக்கும் கொடுத்துருக்கோம். இதே நான் வந்து என்னன்னா 1/4/26/27 அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா இது எடுத்துக்காது. அப்ப இந்த என்ட்ரி ப்ரீவியஸ் பீரியடுக்கான டேட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டு அந்த கரண்ட் டேட் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் 31st March 2026 டேட் மாற்றி என்ட்ரி.
ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு வந்து கரண்ட் பீரியடுக்கு முன்னாடி இருக்க டேட் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ட்ரி ஆகாம இருக்கும். ஸோ பீரியட் மாத்திட்டு இந்த என்ட்ரி பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலா வந்து சேலரி நம்ம வந்து கொடுக்குறோம் இல்லையா, 5ஆம் தேதி ஏப்ரல். ஓகேங்களா, 5ஆம் தேதி ஏப்ரல் 2026, 5/4/26. அதுல போயிட்டு நம்ம வந்து இதை நம்ம வந்து மாத்திக்கலாம். அப்ப இதுல பேமெண்ட் HDFC கரெக்ட் தான், ஆனா சேலரிஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா, அதுக்கு பதிலாக நம்ம வந்து சேலரி பேயபிள் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க நம்ம சூஸ் பண்ணணும். சேலரி பேயபிள் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இது 1,75,000 சம்திங் நான் வந்து கொடுத்துருந்தேன் இல்லையா, அதை நான் வந்து அப்படியே கொடுக்குறேன். ஓகே, ஸோ ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது இதுதான். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். சேலரி, ரெண்ட்டு, டெலிஃபோன் பில், இபி பில், இதெல்லாம் ப்ரீவியஸ் இயருக்கானது. பட் பேமெண்ட், ஆக்சுவல் பேமெண்ட் வந்து இந்த ஃபினான்சியல் இயர்ல நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த டேட் நம்ம மாத்திட்டு முதல்ல ஃபினான்சியல் இயர் அப்படிங்கிறத நம்ம மாற்றணும். ஓகேங்களா, கரண்ட் டேட்ல ஃபினான்சியல் இயர் அப்படிங்கிறது நம்ம வந்து 25 to 27 2 years அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறோம். மாத்திட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 31st March கொடுத்து ஒரு என்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஆக்சுவல் பேமெண்ட்டுக்கு ஒரு டேட் கொடுத்து ஒரு என்ட்ரி. இது ஃபைனல், அதாவது அக்கௌண்ட் க்ளோஸ் அல்லது ஃபைனலைசேஷனுக்கான ஒரு பாயிண்டா நான் வந்து இதை சொல்லணும்னு நினைச்சேன். இன்விடேஷன் அதை நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, இவ்வளவுதான். இது வந்து கொஞ்சம் கிளாரிட்டி எடுத்துக்கிறங்க. டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேளுங்க. அதர்வைஸ் நீங்க வந்து ஃபீல்டில் இருக்கீங்க அப்படிங்கனாலும் ஓகேங்களா. அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி ஸ்ட்ரகிள் வந்துச்சு அப்படின்னா முதல்ல உங்களுடைய சப்போர்ட் பர்சன் அல்லது ஏஎம்சி டேலியில் யாருக்காவது போட்டிருக்கீங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணுங்க. அவங்க எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் வேணா எனக்கு கால் பண்ணுங்க. இதுல எதுவும் டவுட் இருக்கா சார் நீங்க பார்த்ததுல? ஆக்சுவலாக அவ்வளோதான் இன்னைக்கு சொல்ல நினைச்ச இன்ஃபர்மேஷன். எனி டவுட்? ஏன்னா ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. எது விட்டுட்டோம்னா பாயிண்ட்ஸ் எதுவும்? இல்ல சார், ஒன்றும் டவுட். ஓகே, தேங்க்யூ. சண்முகம் சார், தினகரன் சார். தினகரன் சார் உங்க வாய்ஸ் கரெக்டாக கேட்கலன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஆமா, கேட்கல. அது மைக் ஆன்ல தான் இருக்கு, ஐ மீன் ஆக்டிவ்ல தான் இருக்கு, ஆனால் சவுண்ட் வரல, எடுத்துக்கல. ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த செஷனுக்கு வந்து ரொம்ப உண்மையிலேயே வந்து ரொம்ப கம்மியான அட்மிஷன்ஸ் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீக்ல நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு சில இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து திரும்ப நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.